ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಹಾರೈಸುತ್ತೇನೆ. கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அதனால தான் இந்த காலையில நம்ம இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம். ಆದ್ದರಿಂದ ಬೆಳಗ್ಗೆ ಜಾವದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. பிரியமான தேவச்சனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, தேவன் நம்ம கூட இல்லனா ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇಲ್ಲ ಅಂದರೆ நம்ம வாழ்க்கையில பிரயோஜனமே ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವೇ ಇಲ್ಲ. தேவன் நம்ம கூட இருப்பாரனால், ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದಾದರೆ நம்ம காரியங்கள் அது சின்னதா இருந்தாலும் பெரிதாக கர்த்தர் நடத்தி தருவார். ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಚಿಕ್ಕದಾಗಿದೆ ಅದು ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾರುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣವಾ? ஆமென் சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣವಾ? ஆமென் சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣವಾ? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இன்னைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ಇವತ್ತು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நாகும் ಬರೆದ தீர்க்கதரிசன வார்த்தை. ನಾಹುಮ್ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕವು நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அதில் முதல் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. சிதறடிக்கிறவன் 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯವು முதல் வசனத்தை ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು எல்லாரும் அவங்களுடைய பைபிள் கையில் எடுங்க. ಎಲ್ಲ ಅವರ ಬೈಬಲ್ ಕೈಯಲ್ಲಿ கீழ ಎತ್ಕೊಳ್ಳಿರಿ. வைக்காதீங்க, எல்லாம் கையில் எடுங்க. ಕೀழே ಯಾರಿಗೆ ಇಡಬಾರದು, ಎಲ್ಲ ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ಕೊಳ್ಳಿರಿ. எடுத்துக்கொள்ளுங்க. ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ನಾಹುಮ್ ಬರೆದ பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ நீங்க கடைசி பக்கமா வரும் பொழுது ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಬರುವಾಗ அங்கே காணப்படுகிற நாகும், ಅಲ್ಲಿ ಕಾಣಪಡುವಂತ ಪತ್ರಿಕೆ ನಾಹುಮ್, அங்கே நீங்க கவனிக்கும் பொழுது ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವಾಗ அதுல 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நம்ம பார்க்க போறோம். 2ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. அதில் முதல் வரிகளை மாத்திரம் படிக்கலாம். ಮೊದಲನೇ ಅಕ್ಷರ ಮಾತ್ರ ಓದಿರಿ. சிதறடிக்கிறவன் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. சிதறி அடிக்கிறவன் ಚದುರಿಸಲ್ಪಡುವವನು உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ನಿನ್ನ ಮುಖಕ್ಕೆ ಮುಂದಾಗಿ ಬರುವನು. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. உன்னை, ನಿನ್ನನ್ನು, குடும்பத்தை, ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು, உன் ஆசீர்வாதத்தை, ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು, சந்தோஷத்தை, ನಿನ್ನ ಸಂತೋಷವನ್ನು, சுகத்தை ನಿನ್ನ ಸುಖವನ್ನು உன்னில் இருக்கக்கூடாதபடிக்கு ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಬಾರದಂತೇಳಿ அதை சிதறடிக்கும்படி வருகிறார். ಅದನ್ನು ಚದರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ಪ್ರಕಟಣೆ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே நீங்க 10வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ಅಲ್ಲಿ 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ, நீ படப்போகிற பாடுகளை நீ குறித்து படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. எவ்வளவும் பயப்படாத. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. சிதறி அடிக்கிறவன் ಚದರಿಸಲ್ಪಡುವವನು உன்னிடத்தில் வருகிறான். ನಿನ್ನ ಬಳಿ ಬರುತ್ತಾನೆ. அவன் வரும் பொழுது ಅವನು ಬರುವಾಗ அங்க கர்த்தர் சொல்ல வரப்போகிறான்பா. ಅವನು ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನಪ್ಪ. சிதறடிக்கிறவன் பக்கத்துல வரான்பா. ಚದರಿಸಲ್ಪಡುವ ನಿನ್ನ ಹತ್ರ அப்ப ಬರುತ್ತಾನೆ. வரும்போது என்ன நடக்கிறது? ಅವನು ಬರುವಾಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? அப்ப அங்க பாருங்க, ನೋಡಿರಿ. படிங்கம்மா. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். காவலில் போடுவான். யாருங்க? ಯಾರನ್ನು? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சிதறடிக்கிறவன் உங்களிடத்தில் வரும் பொழுது, ಚದರಿಸಲ್ಪಡುವ ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುವಾಗ அவன் உங்களை, ಅವನು ನಿಮ್ಮನ್ನು, சிலரை, ಕೆಲವರನ್ನು, உன்னை, ನಿನ್ನನ್ನು, ஆமென், ಆಮೆನ್, அவன் எங்கே போடுவான்? ಅವನು ಎಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾನೆ? எங்கே போடுவான்? ಎಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾನೆ? அவன் காவலிலே, சிறையில போடுவான். ಅವನು ಸೆರೆಮನೆಯೊಳಗೆ ಹಾಕುತ್ತಾನೆ. உன் குடும்பத்தை நினைச்சு, ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು உன்னை ನೆನೆಸಿ, நினைச்சு, ನಿನ್ನನ್ನು உன் ನೆನೆಸಿ, ஆசீர்வாதத்தை நினைச்சு, ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು உன் சரீரத்தை ನೆನೆಸಿ, நினைத்து ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ನೆನೆಸಿ, புலம்பும்படியாக ಅವನು ಬರುವುದಕ್ಕಾಗಿ ஒரு சிறையை உருவாக்குகிறான். ಒಂದು ದುರವಸ್ಥೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. ஒரு சிறையை உருவாக்குகிறான். ಸೆರೆಯನ್ನು ಉಂಟು யார் ಮಾಡುತ್ತಾನೆ. இவன்? ಯಾರಿವನು? இவன் தான் சாத்தான். ಇವನೇ ಶೈತಾನನು. ஆமென். ಆಮೆನ್. இந்த சாத்தானானவன் தான் ಈ ಶೈತಾನಿಂದಲೇ உன்னை சிதறடிக்கும்படி உன் பக்கத்துல வருகிறான். ನಿನ್ನನ್ನು ಚದರಿಸುವುಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ அவன் ಬರುತ್ತಾನೆ. வரும்பொழுது என்ன நடக்கிறது? ಅವನು ಬರುವಾಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? ஆமென். ಆಮೆನ್. உன்னை சிறையில போடும்படி ನಿನ್ನ ಸೆರೆ ಒಳಗೆ ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆ, ஆகிலும் நீ மரண பரியந்தம் ஆமென். போதும். உண்மையாயிரு. ஹல்லேலூயா. ನಿಜ உன்னை உபத்திரப்படுத்தும்படி, ನೀನು ಉಪದ್ರವ உன்னை ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, வேதனைப்படுத்தும்படி, ನಿನ್ನ ವೇದನೆ உன்னை ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, அழவைக்கும்படி, ನೀನು உன்னை ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ, கண்ணீர் வடிக்கும்படி, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು உன்னை ಸುರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, துக்கப்படுத்தும்படி, ನೀನು ದುಃಖ நீ எப்போதுமே ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, துயரமாகவே ನೀನು இருக்கும்படி, ಯಾವ ಕಷ್ಟವಾಗಿ நீ ನಿಲ್ಲಬೇಕಾಗಿ, சோர்ந்து போகும்படி ನಿನ್ನ ಬೇಸರಗೊಳ್ಳಬೇಕಾಗಿ, அவன் இவ்விதமான தீவனை செய்வான். ಅವನು ಈ ರೀತಿ ಕೇಡನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, ಯಾಕೋಬ 1:12 சோதனை ಹೇಳುತ್ತದೆ, சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ಸೋದನೆ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವನು ಧನ್ಯವಂತನು. இங்கே வெளிப்படுத்தல் 2:10 லாஸ்ட்ல சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ 2:10 நீ ಕೊನೆಯಲ್ಲಿ மரண ಹೇಳ್ತಾರೆ, பரிந்து உண்மையாயிருந்தா ನಿನ್ನ ಮರಣ ಪರ್ಯಂತ உனக்கு ನಿಜವುಳ್ಳವನಾಗಿದ್ದರೆ ஜீவக்கிரீடம். ನಿನಗೆ ಜೀವ ಕಿರೀಟವು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್.
ஆமென். ಆಮೇನ್. இந்த நாகும் ಈ ನಾಹುಮ್ ஒரு தீர்க்க தரிசன செய்தியாய் ಒಂದು ಪ್ರವಾದನ ಸಂದೇಶವಾಗಿ அழகாய் குறிப்பிடுகிறார். ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. சிதறி அடிக்கிறவன் ಚದರಿಸಲ್ಪಡುವವರು உன்னிடத்தில் வருகிறார். ನಿನ್ನ ಬಳಿ ಬರುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೇನ್. சாத்தான் உன்னிடத்தில் வருகிறார். ಶೈತಾನ್ ನಿನ್ನ ಬಳಿ ಬರುತ್ತಾನೆ. அவன் எந்த ரூபத்திலும் வருவான். ಅವನು ಯಾವ ರೂಪದಲ್ಲಾದರೂ ಬರುತ್ತಾನೆ. எந்த விதத்திலும் உன்னிடத்தில் வருவான். ಯಾವ ರೀತಿಯಾದರೂ ನಿನ್ನ ಹತ್ರ அவன் ಬರುತ್ತಾನೆ. எப்படி வேணாலும் வருவான். ಅವನು ಹೇಗಾದರೂ ಬರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೇನ್. ஆமென். ಆಮೇನ್. வெளிப்படுத்தல சொல்றாரு. ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கடைசி அத்தியாயத்தை திருப்பும் பொழுது ಕೊನೆ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அநியாயம் செய்றவன் ಅನ್ಯಾಯ ಮಾಡುವವನು அநியாயம் செய்யட்டும். ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿ. அசுத்தமாய் இருக்கிறவன் ಅಶುದ್ಧವುಳ್ಳವನಾಗಿರುವವನು அசுத்தமாய் இருக்கட்டும். ಅಶುದ್ಧವಾಗಿರಲಿ. பாவம் செய்றவன் ಪಾಪ ಮಾಡುವವನು பாவம் செய்யட்டும். ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ ಇರಲಿ. பரிசுத்தமாய் இருக்கிறவன் ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವನಾಗಿರುವವನು இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವನಾಗಲಿ. ஆமென். ಆಮೇನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೇನ್. வெளிப்படுத்தல் 22:11 தெளிவாய் சொல்லுகிறது. ಪ್ರಕಟಣೆ 22:17 ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. Revelation chapter 22 verse 11 சொல்லுகிறபடி ಪ್ರಕಟಣೆ 22:11 ಹೇಳೋ ಪ್ರಕಾರವೇ இன்னும் நீ பரிசுத்தமாய் இரு. ಇನ್ನೂ நீ ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವನಾಗಿರು. பரிசுத்தமாய் இருந்தால் ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವನಾಗಿದ್ದರೆ சிதறடிக்கிற உன் பக்கத்துல வர முடியாது. ಚದರಿಸಲ್ಪಡುವ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ நீ ಬರುವುದಿಲ್ಲ. பரிசுத்தமாய் இருந்தால் ನೀನು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವನಾಗಿದ್ದರೆ சிதறடிக்கிற உன் பக்கத்துல வர முடியாது. ಚದರಿಸಲು ಒಡೆಯುವ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. ஆமென் சொல்லுங்களே. ಆಮೇನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களே. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ நீ ಹೇಳಿರಿ. பரிசுத்தமாய் இருப்பதற்கு ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವುದಕ್ಕೆ இந்த வசனத்தை இந்த நாகூம்ல 4 காரியத்தை அழகாய் சொல்லுகிறார். ನಾಹುಮ್ 4 ಕಾರ್ಯ ಸುಂದರವಾಗಿ நீ ಹೇಳುತ್ತದೆ. பரிசுத்தமாய் இருப்பதற்கு ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ இந்த ಇರುವುದಕ್ಕೆ நாகூம்ல அழகாய் 4 காரியங்களை சொல்லுகிறார். ನಾಹುಮ್ ಅಲ್ಲಿ ಅಂದವಾಗಿ 4 ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இங்க நீங்க இந்த 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கும் பொழுது ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்க முதல் காரியம் சொல்லுகிறது ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உன் அரணை காத்துக்கொள். ಅರಣ್ಯವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. இரண்டாவது சொல்லுகிறார் ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, உன் வழியை காவல் பண்ணு. ನಿನ್ನ ದಾರಿಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. மூன்றாவது சொல்லுகிறார் ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் அறையை கட்டிக்கொள். ಅರೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳು. நான்காவது சொல்லுகிறார் ನಾಲ್ಕನೇದಾಗಿ உன் ಹೇಳುತ್ತಾರೆ, பலனை சிறப்படுத்தின்னு ನಿನ್ನ சொல்லுகிறார். ಬಲವನ್ನು ಸರಿಪಡಿಸು. 4 காரியம் இது உள்ள அடங்கி இருக்கிறது. 4 ಕಾರ್ಯ ಒಳಗೆ ಅಡಗಿದೆ. வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுகிறது? ಪ್ರವಾದನೆ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? சிதறி அடிக்கிற முன்முகத்துக்கு முன்பாக வருகிறார். ಚದರಿಸಲ್ಪಡು ನಿನ್ನ ಮುತ್ತೆ ಬರುತ್ತಾನೆ. நீ பரிசுத்தமாய் இருந்தால் ನೀನು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳಾಗಿದ್ದರೆ சிதறி அடிக்க உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. ಚದರಿಸಲ್ಪಡು ನಿನ್ನ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. பரிசுத்தமாய் இருப்பதற்கு ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳಾಗಿರುವುದಕ್ಕೆ, பரிசுத்தமாய் இருப்பதற்கு ಪವಿತ್ರವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ஆமென். ಆಮೆನ್. 4 காரியங்கள் தேவை. 4 ಕಾರ್ಯವು ಬೇಕಾಗಿದೆ. 4 காரியம் தேவை. 4 ಕಾರ್ಯ இந்த ಬೇಕಾಗಿದೆ. 4 காரியம் தம்மிடத்தில் இருக்குமானால் ಈ 4 ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಬಳಿ ಇರುವುದಾದರೆ சிதறடிக்க உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ಚದರಿಸಲ್ಪಡು ನಿನ್ನ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. சிதறடிக்க உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ಚದರಿಸಲ್ಪಡು ನಿನ್ನ ಏನು கர்த்தர் இந்த ಮಾಡಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, சிதறடிக்க உன் பக்கத்துல வந்திருக்கிறார். ಚದರಿಸಲು ಒಡೆಯುವ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ மகளே ಬಂದಿದ್ದಾರೆ. மகளே ಮಗನೇ, எச்சரிக்கை ಎಚ್ಚರಿಕೆ, எச்சரிக்கை ಎಚ್ಚರಿಕೆ, மகளே எச்சரிக்கை. ಮಗಳೇ ಎಚ್ಚರಿಕೆ. சிதறடிக்கிற உன்னிடத்துல வந்திருக்கிறார். ಚದರಿಸಲ್ಪಡು ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಬಂದಿದ್ದಾನೆ. உன்னை மோசமாக பண்ண ನಿನ್ನ வந்திருக்கிறார். ಮೋಸಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ உன்னை ಬಂದಿದ್ದಾನೆ. சிறையில பட வந்திருக்கிறார். ನಿನ್ನ ಸೆರೆ ಒಳಗೆ ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ உன்னை ಬಂದಿದ್ದಾನೆ. துக்கப்படுத்த வந்திருக்கிறார். ನಿನ್ನ ದುಃಖಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ உன்னை ಬಂದಿದ್ದಾನೆ. அளவிக்கும்படி ನಿನ್ನ வந்திருக்கிறார். ಅಳುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. வந்தவனை உன் அருகே சேர்த்துக் கொள்கிறாயா? ಬರುವನು ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? மகளே காது கேட்கிறதா? ಮಗಳೇ ಕಿವಿ ಕೇಳುತ್ತದಾ? கர்த்தர் உன்னோடு பேசுகிறது கேட்கிறதா? ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡು ನಿನಗೆ ಕೇಳುತ್ತದಾ? திருமணமான மகளே கேட்கிறதா? ಮದುವಾದ ಮಗಳೇ ನಿನಗೆ ಕೇಳುತ್ತದಾ? கணவன் உடையவளே கேட்கிறதா? ಗಂಡನಿಗೆ ಕೇಳುತ್ತದಾ? உன் செவியை திறந்து கேளு. ನಿನ್ನ ಕಿವಿಯನ್ನು ತೆರೆದು ಕೇಳು. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ, சிதறடிக்க உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். ಚದರಿಸಲ್ಪಡು ನಿನ್ನ ಹತ್ತಿರ எது உனக்கு ಬಂದಿದ್ದಾನೆ. சந்தோஷம்? ಎಲ್ಲಿನ ಸಂತೋಷ? எது உனக்கு சந்தோஷம்? ಯಾವುದು ನಿನಗೆ ಸಂತೋಷವು? ரேகாபா சந்துடா நீதுரிபி he is a mighty power in the name of God. வாலிப மகளே, ಯವನಸ್ಥ ಮಗಳೇ, எது உனக்கு சந்தோஷம்? ಯಾವುದು ನಿನಗೆ ಸಂತೋಷ? எது உனக்கு சந்தோஷம்? ಯಾವುದು ನಿನಗೆ ಸಂತೋಷ? சிதறடிக்க உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு உன் கண்கள் காணவில்லையா? ಚದರಿಸಲ್ಪಡಿನ ಹತ್ತಿರ ನಿಲ್ಲುವುದು ನಿನ್ನ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ. எது உனக்கு சந்தோஷம்? ಯಾವುದು ನಿನಗೆ ಸಂತೋಷ? எது உனக்கு சந்தோஷம்? ಯಾವುದು ನಿನಗೆ ಸಂತೋಷ? உன்னை அலங்கரிப்பது உனக்கு சந்தோஷமா? ನಿನ್ನ ಅಲಂಕರಿಸುವುದು ನಿನಗೆ ಸಂತೋಷವಾ? உன்னை அலங்கரிப்பது உனக்கு சந்தோஷமா? ನಿನ್ನ ಅಲಂಕರಿಸುವುದು ನಿನಗೆ ஓ, ಸಂತೋಷವಾ? உன் கையில் இருக்கிற ஒரு கருவினால் உன் இருதயத்தை சந்தோஷப்படுது உனக்கு சந்தோஷமா? ನಿನ್ನ ಕೈಲಿರುವ ವಸ್ತು ನಿನ್ನ ಅಲಂಕರಿಸುವುದು ನಿನಗೆ ಸಂತೋಷವಾ? இந்த உலகம்
சிந்தனை உனக்குள் இருக்கிறது சந்தோஷமா? ಈ ಲೋಕದ ಆಲೋಚನೆ ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವುದು ನಿನಗೆ உன் ಸಂತೋಷವಾ? வாழ்க்கை உன் விருப்பத்தின்படியே அமையணும், இதுதான் எனக்கு சரி, இதுதான் எனக்கு சரி என்று நினைக்கிறது உனக்கு சந்தோஷமா? ನಿನ್ನ ಜೀವಿತ ನಿಷ್ಠ ಪ್ರಕಾರ ನಡೆಯಬೇಕಂತ ನೆನೆಸುವುದೇ ನಿನಗೆ ಸಂತೋಷವಾ? நான் உன்னை வேர்பிரித்த கர்த்தர், ನಾನು ನಿನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಂತ ಕರ್ತನು, நான் உன்னை வேர்பிரித்த தேவன், ನಿನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಂತ ಕರ್ತನು, உன்னிலே என் அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறேன், ನಿನ್ನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, ஆவிக்குரிய வழியில நடக்க விரும்புகிறேன். ಆತ್ಮಿಕ ದಾರಿ ನಡೆಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. வாலிபத்தை காத்துக்கொள், ನಿನ್ನ ಯವನಸ್ಥವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು, வாலிபத்தை காத்துக்கொள். ನಿನ್ನ ಯವನಸ್ಥವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. இன்னொரு மகளை கர்த்தர் சொல்லுகிறார். ಇನ್ನೊಂದು ಮಗನ ದೇವರು உன் ಹೇಳುತ್ತಾರೆ, வாலிபம் எப்படிப்பட்டது? ನಿನ್ನ ಯವನಸ್ಥ ಜೀವಿತ உன்னை ಎಂತದು? நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ವಿಮೋಚಿಸಿದೆ ಅಂತ மங்கள ಕರ್ತನು வாழ்விலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டேன், ಬೇರೆ ಜೀವಿತ ನಿನ್ನ ವಿಮೋಚಿಸಿದ್ದೇನೆ, மங்கள வாழ்விலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டேன். ಮಂಗಳ ಜೀವಿತ ನಿನ್ನ உன் திருமணம் ವಿಮೋಚಿಸಿದ್ದೇನೆ. கசப்பாய் முடிவதற்கல்ல, ನಿನ್ನ ಮದುವೆ ಕಹಿಯಾಗಿ ಮುಗಿಸುವುದಕ್ಕಲ್ಲ, உன் திருமணம் மதுரமாய் மாறுவதற்காக ನಿನ್ನ ಮಗಿಮೆ ಮದುವೆ உன்னை ಮಧುರವಾಗಿ நான் பிரித்து ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ எடுத்தேன் என்று சொல்லுகிறார். ನೀನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದೇನೆ ಅಂತ சிலருடைய ಕರ್ತನು பார்வையில, ಕೆಲವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ, சிலருடைய பேச்சில ಕೆಲವರ என் ಮಾತಲ್ಲಿ வாழ்க்கை குறித்து என்ன சொல்வார்கள், ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன சொல்வார்கள் ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? என்று குழப்பமாய் இருக்கிறாயா? ಇದಕ್ಕೆ ಸಂಕಲ್ಪವಾಗಿದೆಯಾ? கசப்புக்கும் மதுரத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? ಕಹಿಯು ಮಧುರಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲವಾ? சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? ಸಂತೋಷಕ್ಕೂ ದುಃಖಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲವಾ? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? ಬೆಳಕಕ್ಕೂ ಕತ್ತಲಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲವಾ? நான் சந்தோஷத்துல உன்னை வைக்க விரும்புகிறேன், ನಾನು ಸಂತೋಷ ಇಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, வெளிச்சத்துல உன்னை வைக்க விரும்புகிறேன், ಪ್ರಕಾಶದಲ್ಲಿ ಇಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, மதுரத்துல உன்னை வைக்க விரும்புகிறேன், ಮಧುರದಲ್ಲಿ ಇಡಕ್ಕೆ உன்னை ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, பிரித்து எடுத்தேன் என்று சொல்லுகிறார். ಬೇರ್ಪಡಿಸಿದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. நீ திரும்பி பாப்பாயானா ನೀನು ತಿರುಗಿ ನೋಡುವುದಾದರೆ உனக்குரிய புலம்பை உன்னை மாற்ற முடியாது. ನಿನ್ನ ಗೋಲಾಟ ನಿನ್ನ ಬಯಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. மனுஷருக்காகவோ மனுஷரை சார்ந்தவர்களுக்காகவோ ಮನುಷ್ಯರಿಗಾಗಿ ಮನುಷ್ಯ ಸೇವೆಯಕ್ಕಾಗಿಯೋ நீ முடிவெடுக்காதபடிக்கு ನೀನು ತೀರ್ಮಾನ ಮಾಡದಂತೆ உன்னை என் சமூகத்தில் காத்திருக்க வை. ನಿನ್ನ ನನ್ನ ಸಂಬೋಧನೆ ಕಾಯಂತ ಇಡು. Praise me God. Thank you Father. நன்றி நன்றி. ஒரு சில அசட்டையால் இருக்கிறீர்கள், ಕೆಲವರು ಅಸಡ್ಡೆಯಾಗಿ ಇರ್ತೀರಾ, பயமில்லாமல் இருக்கிறீர்கள். ಭಯ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೀರಾ. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿರಿ. நேரம் கிடைக்கும் போது மட்டும் என் சமூகத்தில் வருகிறாயா? ಸಮಯ ಸಿಕ್ಕು ಮಾತ್ರ ಸಭೆಗೆ ನನ್ನ ಹತ್ರಕ್ಕೆ ಬರುತ್ತೀಯಾ? நேரம் கிடைக்கும் போது மட்டும் வருகிறாயா? ಸಮಯ ಸಿಕ್ಕುವುದು ಮಾತ್ರ ಬರುತ್ತೀಯಾ? என் வேலை அப்படி இருக்கிறது, ನನ್ನ ಕೆಲಸ ಆಗಿದೆ, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, ನನ್ನ ಸ್ಥಿತಿ ಆಗಿದೆ, நான் கை நீட்டி வாங்கிட்டேன், ನನ್ನ ಕೈ ಚಾಚಿ ತೆಗೆದು நான் ಬಿಟ್ಟೆ, என்ன செய்வேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? உன்னை ஏமாற்றிக் கொண்டு கிடக்கிறான், ನಿನ್ನೆ ನೀನು ಏಮಾರಿಸ್ತಾ ಇದೀಯಾ, உன்னையே ஏமாற்றிக் கொண்டு கிடக்கிறான். ನಿನ್ನೆ ಏಮಾರಿಸ್ತಾ ಇದೀಯಾ? தோல்விகள் உன் வீட்டு வாசல்ல இருக்கிறது, ಸೋಲು ನಿನ್ನ ಮನೆ ಮುಂದೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತಿದೆ, தோல்விகள் உன் வீட்டு வாசல்ல நிக்கிறது. ಸೋಲು ನಿನ್ನ ಮನೆ ಮುಂದೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಇದೆ. தோல்வி உனக்கு வேண்டுமா? ಸೋಲು ನಿನಗೆ ಬೇಕಾ? வெற்றி உனக்கு வேண்டுமா? ಜಯವು ನಿನಗೆ ಬೇಕಾ? தோல்வி உனக்கு வேண்டுமா? ಸೋಲು ನಿನಗೆ ಬೇಕಾ? வெற்றி உனக்கு வேண்டுமா? ಜಯವು ನಿನಗೆ ಬೇಕಾ? வெற்றி வேண்டுமென்றால், ಜಯವು ಬೇಕಂದರೆ, வெற்றி வேண்டுமென்றால் ಜಯವು ಬೇಕಂದರೆ என் சமூகத்துக்கு ஓடி வா, ನನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಓಡಿ ಬಾ, ஓடி வா. ಓಡಿ ಬಾ. உன் போராட்டம் ஜெயமாகும், ನಿನ್ನ ಹೋರಾಟ உன் ಜಯವಾಗುವುದು, புலம்பை மகிழ்ச்சியா மாறும், ನಿನ್ನ ಗೋಲಾಟ ಸಂತೋಷವಾಗುವುದು, உன் சந்தோஷம் உனக்குள் இன்னும் பெருகும். ನಿನ್ನ ಸಂತೋಷ ನಿನಗೆ ಇನ್ನೂ Let me ಹೆಚ್ಚಾಗುವುದು. God in the name of Jesus. Thank you Lord Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி. சேனைகளின் கர்த்தர் ಸೇನಾಧೀಶ್ವರ ಕರ್ತನು அசைவாடுகிறது, ಅಲ್ಲಿ ಸಂಚರಿಸ್ತಾ ಇರುವುದನ್ನು உன் கண்கள் காண விரும்பலையே, ನಿನ್ನ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಬಯಸಿಲ್ಲವಾ? நானும் அவரை பார்க்கணும், ನಾನು ಅವರನ್ನು அவரோடு ನೋಡಬೇಕು, பேசணும், ಅಂದು ಅದರ ಜೊತೆಗೆ மகிமையில ಮಾತಾಡಬೇಕು. இருக்கணும். நீ விரும்புறது இல்லையா? ಆ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕಂತ ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲವಾ? நீ விரும்பினா ನೀನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ உன்னருகே நான் வருவேன், ನಿನ್ನ ಹತ್ತಿರ ನಾನು ಬರುತ್ತೇನೆ, என் மகிமையில உன்னை நடத்துவேன். ನನ್ನ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ನಡೆಸುತ್ತೇನೆ. சந்தரணமா நாலா பக்கம் ஒரு மகிமையை நான் பார்க்கிறேன். ನಾಲ್ಕು ದಿಕ್ಕಿಂದ ಬರುವಂತ ಮಹಿಮೆ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. இருக்கிறது, ಮೇಘ ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ, மேகத்துக்கு மேலே ಮೇಘದ ಮೇಲಿಂದ எங்க பார்த்தாலும் அக்கினியாய் இருக்கிறது, ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಬೆಂಕಿ ಆಗಿದೆ, அக்கினிக்கு மேலே ಬೆಂಕಿಗೆ ಮೇಲೆ ரதங்கள் இருக்கிறது, ರಥಗಳಿದೆ, ரதத்துக்கு மேலே ಆ ರಥಗಳ ಮೇಲೆ ஒருவர் மகிமையாய் அமர்ந்திருக்கிறார். ಒಬ್ಬರು ಮಹಿಮೆಯಾಗಿ அவரை ಕುಳಿತಿದ್ದಾರೆ, சுற்றிலும் ಆತನ ಸುತ್ತಲೂ ஓசனா என்ற சத்தமும், ಓಷನಾ ಎಂಬ ಶಬ್ದವು, அமே இதோ வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிற சத்தமும், ಇಗೋ ಬರುತ್ತಾರೆ ಬರುತ್ತಾರೆ ಎಂಬ ಶಬ್ದವು, எக்கால துணியின் சத்தமும் ತೂರಿಯ ಶಬ್ದವು பெருகிக்கொண்டே ಅದು இருக்கிறது, ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾನೆ ಇದೆ, பெருகிக்கொண்டே இருக்கிறது. ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾನೆ ಇದೆ. அவர் சபைகளுக்குள்ளே அசைவாட விரும்புகிறார். ಆತನ ಸಭೆ ಒಳಗೆ ಸಂಚರಿಸಕ್ಕೆ அவரை ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, பார்க்கவர்கள் அவரை வாஞ்சிக்கிறவர்களை காண செய்ய விரும்புகிறார். ಅದನ್ನು ನೋಡಕ್ಕೆ ಆತನ ಬಯಸಿಗೆ ಬರುವ ಅದನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ சபைக்குள்ளே ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, தூய்மையை விரும்புகிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, சபைக்குள்ளே பரிசுத்தத்தை விரும்புகிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಪವಿತ್ರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. உன்னை அர்ப்பணம் செய், ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡು, அர்ப்பணம் செய். ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡು. இளதரப சந்தடன
Let be God, Jesus. Thank you, Lord. Thank you. Yes. அவர் மட்டும் பாப்பாயா. ಆತನ ಮಾತ್ರನೇ ನೋಡುವಿಯಾ? மூடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவே. உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவே. இயேசுவே உம்மை போல் மாறிடுவே. உலக வாழ்வு மாயதானையா, உலக வாழ்வு மாயதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவேன். இயேசுவே உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவேன். இயேசுவே உம்மை போல் மாறிடுவேன். ஆண்டவரே, ದೇವರೇ, என்னோடு பேசும். ನೀವು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿ கேட்கட்டும். ನಾವು ಕೇಳಲಿ. இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் நம்மத்தில் அசைவாடுகிறார். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கிறது. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮೊಳಗೆ ಇದೆ. என் அன்பு தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ஆண்டவர் சொல்லுகிறார், ಆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡರೆ சிதறடிக்கிற உனக்கு முன்பாக வந்து ಚದರಿಸಲ್ಪಡು ನಿನ್ನ ಮುಂದೆ ಬಂದು உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ನಿನ್ನ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಅಂದರೆ சிதறடிக்கிறவன் உன்னிடத்தில் வந்து ಚದರಿಸಲ್ಪಡು ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಬಂದು உன்னை சிறை பண்ணி விடுவான். ನಿನ್ನ ಸೆರೆ ಹಿಡಿತಾನೆ. அதற்குதான் இந்த நாகு மூலமாக ಅದಕ್ಕೆ ನಾವು ಮುಖಾಂತರ சில தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். ಕೆಲವು ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இப்ப 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. 4 ಕಾರ್ಯ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. முதல் காரியத்தை நீங்க கவனிங்க. ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அவர் என்ன சொல்லுகிறார்? ಆತನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அரண்களை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ಅರಣ್ಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. உன் அரண்களை காத்துக்கொள். ಅರಣ್ಯವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವಜನರೇ, நினைவு ஒரு சிறந்த ஒரு பட்டணமாய் இருந்தது. ಇವತ್ತು ಒಳ್ಳೆ ಪಟ್ಟಣವಾಗಿತ್ತು. ஆனா நினைவு மேல ಅದು ನಿನೆವೆ ಮೇಲೆ தேவனுடைய கோபம் எழும்பி விட்டது. ದೇವರ ಕೋಪ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. என் அன்புக்குரிய தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿ உன் ದೇವಜನರೇ, மேல தேவனுடைய பாசம் இருக்கிறது. ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಇದೆ. தேவனுடைய நேசிப்பு இருக்கிறது. ಆತನ ಮಮತೆ ಇದೆ. தேவனுடைய அரவணைப்பு இருக்கிறது. ದೇವರ ಸಂತೈಸುವುದು தேவனுடைய ಇದೆ. ஆசீர்வாதமும் இருக்கிறது. ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಿದೆ. ஆனா நீயோ ಆದ್ರೆ இந்த ನೀನಾದರೂ நினைவாக போல மாற விரும்புகிறாய். ನಿನವಾಗಿ ಮಾರ್ಪಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯ. நினைவாக போல மாற விரும்புகிறாய். ನಿನವಾಗಿ ಮಾರ್ಪಡಕ್ಕೆ உலகத்தை ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯ. சார்ந்து வாழ விரும்புகிறாய். ಲೋಕವನ್ನು ಸೇರಿ ಜೀವಿಸಕ್ಕೆ உலகத்தின் வழியாய் ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯ. ஓடுக விரும்புகிறாய். ಲೋಕದ ದಾರಿಯಲ್ಲಿ ಓಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯ. உலக காரியங்கள் மேல உன் கண்களையும் உன் எண்ணத்தையும் வைக்கின்றாய். ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ಕಣ್ಣುಗಳು ನೆನಪನ್ನು ಇಡುತ್ತೀಯ. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅದನ್ನು ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? எரேமியா 51ஆம் அதிகாரத்தில் ಯೆರೆಮೀಯ 51ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 53ஆம் வசனம் சொல்லுகிறது. 53ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம். ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿ ಪುಸ್ತಕವು அங்கே நீங்க கவனிக்கும் பொழுது ನೀವು ಗಮನಿಸುವಾಗ அங்கே 51ஆம் அதிகாரத்தில் 51ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 53ஆம் வசனத்தை படிப்போம். 53ನೇ ವಾಕ್ಯವನ್ನು பாபிலோன் ಓದೋಣ. பாபிலோன் ஆ. வானபரியந்தம் ஆ. ஏறினாலும் ஆ. அது தன் பலமான அரணை ஆ. உயர்த்தினாலும் ஆ. அதை பாழாக்குகிறவர்கள் ஆ. என்னிடத்திலிருந்து வருவார்கள் ஆமென். என்று அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஹalleluya. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯವೇನು? அவர் சொல்லுகிறார் பாருங்க. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. பாபிலோன் ಬಾಬಿಲೋನ್ வானபரியந்தம். ಆಕಾಶ ತನಕ. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். பாபிலோன் ஜனங்கள் என்ன பண்ணாங்க?
ಬಾಬಿಲೋನ್ ಜನರು ಏನ್ ಮಾಡಿದರು? தன்னுடைய பெருமையினால, ತನ್ನ தன்னுடைய ಹೆಮ್ಮೆಯಿಂದ, அகந்தையினால, ತನ್ನ ಅಗಂದೆಯಿಂದ, தன்னுடைய ஆணவத்தினால, ತನ್ನ ಆಡಂಬರದಿಂದ, தன்னுடைய தைரியத்தினால ತನ್ನ ಧೈರ್ಯದಿಂದ அவர்கள் கர்த்தரை மிஞ்ச பார்த்தார்கள். ಅವರು ದೇವರನ್ನೇ ಮೀರಿ ನಡೆಕೆ வான ನೋಡಿದರು. பரியந்தம் ஒரு கோபுரத்தை கட்ட விரும்பினார்கள். ಆಕಾಶ ತನಕ ದೊಡ್ಡ ಗೋಪುರ ஆனால் அது கட்ட முடியவில்லை. ಆದರೂ ಕಟ್ಟಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. தேவன் அவர்களை பார்த்தார். ದೇವರು ಅವರನ್ನು உனக்கு ಕಂಡರು. என்ன தைரியம், ನಿಮಗೆ ಎಷ್ಟು உனக்கு ಧೈರ್ಯವು, என்ன ஆணவம், ನಿನಗೆ ಎಷ್ಟು ಆಣವು, என்ன பலன் இருக்கிறது, ಏನು ಬಲವಿದೆ, எதை வைத்து நீ கட்டுகிறாய்? ಯಾವುದನ್ನ ಇಟ್ಟು ಕಟ್ಟುತ್ತೀಯಾ? ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென். நீ வான பரியந்தம் ನೀವು ಆಕಾಶ ತನಕ நீ மனக்கோட்டை கட்டினாலும் ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ಕೋಟೆ அதை ಕಟ್ಟಿದರು, உடைத்து படுகிற ஒருவர் உண்டு. ಅದನ್ನು ಒಡೆದಾಕವರು ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, ஆமென். ஆமென். உன் சிந்தனை என்ன, ನಿನ್ನ உன் செயல், உன் செயல் என்ன, ನಿನ್ನ ಕಾರ್ಯವೇನು, உன் மன விருப்பம் என்ன, ನಿನ್ನ ಮನಸ್ಸಿಷ್ಟವೇನು, நீ எந்த பாதையில ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? ಯಾವ ದಾರಿಯಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದೀಯಾ? கர்த்தர் உன்னை காண்கிறார். ದೇವರನ್ನು உன் ನೋಡುತ್ತಾರೆ. அரணை கட்டிக்கொள், ಅರಣ್ಣನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳು, உன் அரணை, ನಿನ್ನ உன் ಅರಣ್ಣನ್ನು அரணை காத்துக்கொள். ನಿನ್ನ நீ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. எந்த அரண்குள்ள இருக்கிறாய்? ಯಾವ ಅರಣ್ நீ ಒಳಗಿದ್ಯಾ? எந்த அரணுக்குள்ள இருக்கிறாய்? ಯಾವ ಅರಣ್ உன்னை ಒಳಗಿದ್ಯಾ? சுற்றிலும் எந்த பில்டிங் இருக்கிறது? ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಯಾವ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇದೆ? எந்த கோட்டை இருக்கிறது? ಯಾವ ಕೋಟೆ ಇದೆ? அந்த கோட்டையை சரியா கட்டிக்கொள். ಆ ಕೋಟೆಯನ್ನು ಸರಿಯಾಗಿ நீ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳು. உலக பார்வையில் இருக்கும் பொழுது ಈ ಲೋಕದ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ இதை ಇರುವಾಗ செஞ்சிருவேன், ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ, அதை சாதிச்சிருவேன், ಅದನ್ನು ಸಾಧಿಸುತ್ತೇನೆ, இதை பண்ணிருவேன் ಇದನ್ನು ಮಾಡಿಬಿಡುತ್ತೇನೆ. அப்படின்ற காரியங்கள் ಆಗ ಇರುವ அது ಕಾರ್ಯವನ್ನು கர்த்தருக்கு பிடிக்குமா? ಅದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದಾ? கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? ದೇವರನ್ನು நான் ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾರಾ? போகிற பாதை, ನಾನು ಹೋಗಿದ நான் ದಾರಿ, செய்கிற வேலை, ನಾನು ಮಾಡುವ நான் ಕೆಲಸ, எடுக்கிற தீர்மானம் ನಾನು ತೆಗೆಯುವ இது ತೀರ್ಮಾನವು கர்த்தருக்கு இஷ்டமா? ಇದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾ? அப்படி உன் அரணை காத்துக்கொள்ள பாரு. ಆಗಿನ ಅರಣ್ಣನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಕ್ಕೆ உன் ನೋಡು. அரணை நீ காத்துக்கொள்ளாவிட்டால் ಅರಣ್ಣನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದರೆ எதிரி உன்னை வீழ்த்தி விடுவான். ವೈರಿ ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ತಳ್ಳಿಬಿಡುತ್ತಾನೆ. எதிரி உன்னை வீழ்த்தி விடுவான். ವೈರಿ ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿಬಿಡುತ್ತಾನೆ. எதிரி வீழ்த்துவதற்காக உன்னை இங்கே கொண்டு வரவில்லை. ವೈರಿ ನಿನ್ನನ್ನು ಬೀಳುವುದಕ್ಕಾಗಿ ತಳ್ಳಿಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ. எதிரியை நீ வீழ்த்தும்படியாக தான் இங்கே கொண்டு ಆ வந்திருக்கிறார். ವೈರಿ ನೀನು ತಳ್ಳಬೇಕಾಗಿ ಅದನ್ನು ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ. நான் எப்படியோ பரிசுத்தமா வாழ விரும்புறேன், ನಾನು ಹೇಗೆಲ್ಲ ಪವಿತ್ರವಾಗಿ ಜೀವಿಸಕ್ಕೆ ஆனா ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ, என்னால முடியல. ಅದು ನನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. அது தவறான வார்த்தை. ಅದು ತಪ್ಪಾದ ಮಾತು. உன்னால முடியும் மகளே, ನಿನ್ನಿಂದ ಆಗುತ್ತದೆ மகனே, ಮಗನೇ, உன்னால முடியும். ಮಗನೇ ನಿನ್ನಿಂದ ಆಗುತ್ತದೆ. நான் இவ்வளவு படிக்கணும்னா படிக்க முடியும். ನಾನು ಇಷ್ಟು ಓದಬೇಕಂದ್ರೆ நான் ಓದಕ್ಕಾಗುತ್ತದೆ. இந்த வேலைக்கு போறேன்னா அந்த வேலை செய்ய முடியும். ನಾನು ಈ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ಏನೇ ಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ அதை செய்ய நினைக்கிறீங்களா இல்லையா? ಅದನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ನೆನೆಸುತ್ತೀರಾ அதை ಇಲ್ಲವಾ? செய்ய நினைக்கிறீங்களா இல்லையா? ಅದನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ನೆನೆಸುತ್ತೀರಾ உங்க ಇಲ್ಲವಾ? மனபலன் எது? ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ உங்க ಬಲವೇನು? மனசுக்குரிய காரியம் என்ன? ಮನಸ್ಸಿನ ಕಾರ್ಯವೇನು? நீங்க தீர்மானிக்கிற தீர்மானம் என்ன? ನೀವು ತೆಗೆಯುವ ತೀರ್ಮಾನವೇನು? ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ. எஸ்ஐயா 25:12 பார்க்கும் பொழுது ಯೆಶಾಯ 25:12 ನೋಡುವಾಗ அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை ಅಲ್ಲಿ கவனிப்போம். ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸೋಣ. சீக்கிரமாய் பாருங்க. ಬೇಗನೆ ನೋಡಿರಿ. ನ- எஸ்ஐயா 25:12 அவர் ಯೆಶಾಯ மதில்களுடைய 25:12 உயர்ந்த அரணை அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். ஆமென், ஹalleluya. ஹalleluya. நீ அவரை விட்டுட்டு நீ மனக்கோட்டை கட்டுவாயானால், ನೀನು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಮನಸ್ಸಿನ ಕೋಟೆ நீ ಕಟ್ಟುವುದಾದರೆ, அவரை விட்டு ஒரு தீர்மானத்தை எடுப்பாயானால், ನೀನು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ತೀರ್ಮಾನ நீ ತೆಗೆದುವಾದರೆ, அவரை விட்டு நீ வேற வழியில போவாயானால் ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವುದಾದರೆ உன் அரண் கீழே விழுந்து விடும். ನಿನ್ನ ಅರಣ್ಯ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಹೋಗುವುದು. ஹalleluya. ஹalleluya. சொல்றார் பாருங்க, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ அரணை ನೋಡಿ, கீழே தள்ளி ನಿನ್ನ ದುರ್ಗವನ್ನು ಕೆಳಗೆ தாழ்த்தி ತಳ್ಳಿ தரையிலே தூளாக அழிப்பா. ಪಾಪವನ್ನು ಕೆಳಗೆ ಧೂಳಾಗಿ ಅಳಿಸುತ್ತಾರೆ. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ உன்னை ಜನರೇ, சுற்றிலும் எந்த அரண் இருக்கிறது? ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಯಾವ இயேசு என்கிற அரண் இருக்கிறதா? ಯೇಸು ಎಂಬ இல்ல ದುರ್ಗವಿದೆಯಾ? உலகம் என்கிற அரண் ಅದ இருக்கிறதா? ಲೋಕವೆಂಬ ದುರ್ಗವಿದೆಯಾ? வேதத்தின் அடிப்படை நீங்க கவனிங்க. ಲೋಕದ ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡಿರಿ. நீதிமொழிகள் 21:22 பார்க்கும் பொழுது, ಜ್ಞಾನಾರ್ಥಗಳು 21:28 ನೋಡುವಾಗ இந்த உலகத்தின் பாதையில ஓடிக்கொண்டிருக்கிற நீ, ನೀವು ಲೋಕದಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇರುವ ನೀನು, உலக வழியில ஓடிக்கொண்டிருக்கிற நீ, ಲೋಕದ ದಾರಿ ಓಡ್ತಾ ಇರುವ ನೀನು, உலக காரியங்களை பின்பற்றுகிற நீ, ಲೋಕದ ದಾರಿ ನಿಂಬಾಯಿಸ್ತಾ ಇರುವ அவர் ನೀನು. சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ಬಲವಾನಿನ ಪಟ್ಟಣದ ಮದಿಲನ್ನು ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து. ಜ್ಞಾನವುಳ್ಳ ಅದನ್ನ ಹತ್ತಿರ அப்ப ಇಳಿದು, உலக ரீதியான பலவான் யார்? ಲೋಕದ ತೀರಿಯಲ್ಲಿರುವಂತ அவன் தான் சாத்தான். ಅವನೇ உங்களுக்கு ಶೈತಾನನು. என்ன செய்வான்? ನಿಮ್ಮನ್ನು ಅವನು ಏನ್ இத ಮಾಡ್ತಾನೆ? கட்டு அத கட்டு இதப்படி அதப்படின்னு ಇದನ್ನು ಕಟ್ಟ ಅದನ್ನು ಕಟ್ಟ ಇದನ್ನ ಇಡಿ ಅದನ್ನ ಇಡಿ தீய ಅಂತ ಹೇಳಿ செயல்களை உங்களுக்கு கொண்டு வருவான். ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆ ತೆಗೆದುಕೊಂಡು தீய ಬರುತ್ತಾನೆ. பேச்சுகளை கொண்டு வருவான். ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனா அங்க என்ன சொல்றாரு? ಅದರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ಬಲಿಷ್ಠರ ಪಟ್ಟಣ ಗೋಟೆಯನ್ನು உன் ஞானமுள்ள என்ன சொல்லுகிறார்? ஞானமுள்ளவன் ஞானமுள்ளவன் ಜ್ಞಾನವಂತನು ஆ, ஏறி பிடித்து
ஆ. அவர்கள் நம்பின அரணை ஆ. இடித்து போடுவான். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சத்துருவின் மதில் உனக்கு வேண்டாம். ಶೈತಾನ ಕೋಟೆ ನಿನಗೆ ಬೇಡ. சத்துருவின் அரண் உனக்கு வேண்டாம். ಶೈತಾನ ದುರ್ಗವು ನಿನಗೆ ಬೇಡ. கர்த்தருக்குள்ள நீ இருப்பாயானா ದೇವರೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ கர்த்தர் உன் மதிலை உன் அரணை சரியா காத்துக்கொள்வார். ದೇವರಿನ ಕೋಟೆಯನ್ನು ನಿನ್ನ ದುರ್ಗವನ್ನು ಸರಿಯಾಗಿ எஸ் ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವರು. 27:10 நீங்க பாத்தீங்கன்னா ಯೇಸ 27:10 ನೋಡುವುದಾದರೆ அங்க இப்படிதான் அவர் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. அங்க என்ன சொல்லுகிறார்? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அரணான நகரம் என்னம்மா? அரணான நகரம் அரணான நகரம் அவாந்தரையாகும். அபாத்தன என்னவாகும்? அரணான நகரம் ஆ, அவாந்தரையாகும். அபாத்திரமாகும். அந்த வாசஸ்தலம் ஆ, தள்ளுண்டு வனாந்தரத்தை போல ஹalleluya. தள்ளுண்டு வனாந்தரத்தை போல வனாந்தரத்தை போல விட்டுவிடப்பட்டதா இருக்கும். ஆ, கன்றுக்குட்டிகள் ஆ. அங்கே மேய்ந்து ஆ. அங்கே படுத்துக்கொண்டு ஆ. அதன் தழைகளை தின்னும். ஆமே. இப்ப கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ಗಮನಿಸಿ ವಾಕ್ಯವೇನು அரணான நகரம் ಗುರುತವಾದ ಒಂದು ಕೋಟೆಯು அவாந்தரையாகும். ಅದು ಅವಾಂತರವಾಗುತ್ತದೆ. எது பிரயோஜனம் இல்லாதபடிக்கு, ಯಾವ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದವಾಗಿ, எது தகுதி இல்லாதபடிக்கு, ಏನು ಯೋಗ್ಯತೆ உன் ಇಲ್ಲದವಾಗಿ, முயற்சி எல்லாம் ஒரே நிமிஷம் அப்படியே சுக்கா நொறுங்கி போய்விடும். ನಿನ್ನ ಮಾತಾಗಿ ಪುಡಿ ಪುಡಿ ಆಗುತ್ತದೆ. நீ என்ன முயற்சிக்கிறாயோ ಏನು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು அது கர்த்தருடைய மகிமை இல்லாம, ಅದು ದೇವರ ಮಹಿಮೆ ಇಲ್ಲದವಾಗಿ, கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம, ದೇವರ ಆಲೋಚನೆ ಇಲ್ಲದಾಗಿ கர்த்தரை விட்டுட்டு ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು உன்னுடைய சுய புத்தி மேல சாஞ்சு ನಿನ್ನ ಸ್ವಾರ್ಥ ಬುದ್ಧಿಯಿಂದ ಸೇರಿ நீ செயல்படுத்துவாயானா ನೀನ್ ಮಾಡುವುದಾದರೆ இங்க சொல்றாரு, ಹೇಳುತ್ತಾರೆ, அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு ಆ ಬಾಗಿಲು ತಲೆಯಲ್ಪಟ್ಟು வனாந்தரை போல. ಅರಣ್ಯವಾಗುವಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. வனாந்தரம் எப்படி இருக்கும்? ಅರಣ್ಯ ಹೇಗಿರುತ್ತದೆ? அது பசுமையா இருக்குமா? ಅದು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. அதுல ஹalleluya. ஹalleluya. அதுல நீங்க ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கும் போதே உனக்கு சோர்வு வந்துடும். ಒಂದು ಅರ್ಧ ಮೈಲ್ ನಡೆಯುವಾಗ ನಿಮಗೆ ಬೇಸರವಾಗುತ್ತದೆ. உஷ்ணம் மேல வரும். ಬಿಸಿಲು ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. சில கல்லுகள் முள்ளு கிடக்குங்க. ಕೆಲವೊಂದು ಕಲ್ಲುಗಳು ಕೆಳಗಡೆ ಇರುತ್ತದೆ. கீழே உள்ள மண்ணு சூடாಗಿ இருக்கும். ಕೆಳಗಿರೋ ಮಣ್ಣು ಬಿಸಿಯಾಗಿರುತ್ತದೆ. அப்ப என்ன ஆகும்? ಅವಾಗ ಏನಾಗುತ್ತದೆ? உனக்கு சோர்வு உண்டாகும். ನಿನಗೆ ಬೇಸರವಾಗುತ್ತದೆ. அதத்தான் நீங்க சொல்லுகிறார். ಅದೇನು ಹೇಳುತ್ತದೆ? என் அன்புக்குரிய தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವಜನರೇ, அரணை காத்துக்கொள். ನಿನ್ನ ಅರಣ್ಯವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. அரணை காத்துக்கொள். ನಿನ್ನ ಗೋಡೆಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. அரணை காக்காவிட்டால் ನಿನ್ನ ಅರಣ್ಯ ಕಾಯ್ದುಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದರೆ கேடுகளும் இடர்களும் வந்து சூழ்ந்து விடும். ಕೇಡುಗಳು ಅಡ್ಡಗಳು ಬಂದು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆவியானவர் உன்னை அரணை காத்துக்கொள்ள விரும்புகிறார். ದೇವರು ನಿನ್ನ ಅರಣ್ಯ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಕ್ಕೆ உன் ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. போக்கை கர்த்தருக்குள்ள தருவாயாக. ನಿನ್ನನ್ನು ದೇವರಲ್ಲಿ உன் ಕೊಡುವುದಾದರೆ, சிந்தையை கர்த்தருக்குள் தருவாயாக. ನೆನಪನ್ನು ಆತನೊಳಗೆ ಕೊಡುವುದಾದರೆ, அவர் சொல்லுகிற வார்த்தை இதுவே. ಆತನು ಹೇಳುವಂತ ಮಾತಿದೆ. சகரியா 9:12 சொல்லுகிறது, ಸಕ್ಕರೆ 9:12 ಹೇಳುತ್ತದೆ, நம்பிக்கை உள்ள சிறகுகளே, ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಸೆರೆಗಳೇ, அரணுக்கு திரும்புங்கள். ಅರಣ್ಯಕ್ಕೆ ತಿರುಗಿರಿ. எந்த அரணுக்கு திரும்புங்கள்? ಯಾವ ಅರಣ್ಯಕ್ಕೆ? இயேசு என்கிற அரணுக்கு திரும்புங்கள். ಯೇಸು ಎಂಬ ಅರಣ್ಯಕ್ಕೆ ತಿರುಗಿರಿ. ஆமென். அங்கதான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ಅಲ್ಲಿ ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವು, அங்கதான் உனக்கு நன்மை உண்டு. ಅಲ್ಲಿ ನಿನಗೆ அங்கதான் ಒಳ್ಳೆಯದು, உனக்கு சுகம் உண்டு. ಅಲ್ಲಿ ನಿನಗೆ ಸುಖವು. அவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறகுகளே, ಹೇಳುತ್ತಾರೆ, ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಸೆರೆಗಳೇ, அரணுக்கு திரும்புங்கள். ಅರಣ್ಯಕ್ಕೆ ತಿರುಗಿರಿ. இரட்டிப்பான நன்மையை தருவேன். ಎರಡರಷ್ಟು ಶುಭವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. இரட்டிப்பான நன்மையை தருவேன். ಎರಡರಷ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು எந்த ಕೊಡುತ್ತೇನೆ. மனுஷன் சொல்லாத வார்த்தை ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲದಂತ உலகம் ಮಾತು. என்கிற அரணுக்குள்ள போகாதபடிக்கு ಲೋಕ ಎಂಬ ದುರ್ಗ ಒಳಗೆ இயேசு ಹೋಗದಂತೆ. என்கிற அரணுக்குள்ள நீ வருவாயாக. ಯೇಸು ಎಂಬ ದುರ್ಗ ಒಳಗೆ இந்த பாவை, ಬರುವುದಾದರೆ, இந்த நினைவோ ಈ ನೆನಪೇ இயேசு என்கிற ಯೇಸು ಎಂಬ கர்த்தர் என்கிற கர்த்தர் ಎಂಬ அரணுக்குள்ள போகாம ದುರ್ಗ ಒಳಗೆ ಹೋಗದೆ, உலகம் என்கிற அரணுக்குள்ள போகிறது. ಲೋಕ ದುರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಲು, அதனால கர்த்தருடைய வார்த்தை ಅದು ದೇವರ ಮಾತು. நாவு மூலமாக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ನಾವು ಮುಖಾಂತರ ಪ್ರವಾದನಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இன்றைக்கு சபைக்குள்ள ಇವತ್ತು ಸಭೆ ಒಳಗೆ வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ಬಂದಿರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சபைக்குள்ள உலாவுகிற கர்த்தர் சொல்லுகிறார், ಸಭೆಯಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ದೇವರು நம்பிக்கையுள்ள ಹೇಳುತ್ತಾರೆ, சிறகுகளே, ನಂಬಿಕೆಯುಳ್ಳ என் அன்பு ಅರಣ್ಯಗಳೇ, பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ நீங்கள் ಮಕ್ಕಳೇ, என்னுடைய அரணுக்குள்ள திரும்புங்கள். ನನ್ನ ಅರಣ್ಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. நான் உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்திலே, ನಾನು ನಿಮಗೆ ಎರಡಷ್ಟು ಆಶೀರ್ವಾದದಿಂದ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು நீ ಹೇಳುತ್ತಾರೆ, உட்கார்ந்திருக்க இந்த தம்பியை பார்த்து சொல்றாரு, ಕುಳಿತುಕೊಂಡು ತಮ್ಮನ್ನು உன்னை இரட்டிப்பான அரணுக்குள்ள நடத்துவாரா. ಎರಡಷ್ಟು ನಿನ್ನ ஆனா உன் ಅರಣ್ಯದಲ್ಲಿ சிந்தனை மாறுபாடாய் இருக்கு. ನೆನಪು ಮಾರ್ಪಾಡಾಗಿದೆ. உன் சிந்தனை மாறுபாடாய் இருக்கு. ಆಲೋಚನೆ நீ ಮಾರ್ಪಾಡಾಗಿದೆ. சாதிப்பது எது? நீ ಸಾಧಿಸುವುದೇನು? சாதிப்பது எது? ಸಾಧಿಸುವುದೇನು? கர்த்தர் உன்னை தேசம் விட்டு தேசம், ದೇಶ பட்டணம் விட்டு ದೇಶ, பட்டணம், ಪಟ್ಟಣ ಬಿಟ್ಟು ஆமென், ಪಟ್ಟಣವು, உன்னை கொண்டு போக விரும்புகிறார். ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲು ஆனா நீ எந்த ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. புகழை தேடுகிறார்? ಯಾವ ಹೊಗಳಿಕೆ எந்த ಹುಡುಕುತ್ತೀಯಾ? ஞானத்தை தேடுகிறார்? ಯಾವ ಜ್ಞಾನವನ್ನು எந்த ಹುಡುಕುತ್ತೀಯಾ? படிப்புக்கு முதல் இடம் கொடுக்கிறார்? ಯಾವ ಓದುವಿಕೆ நீ ಮುಖ್ಯ ಸ್ಥಾನವನ್ನು கர்த்தரை ಕೊಡುತ್ತೀಯಾ? பிடிப்பாயானா ದೇವರಲ್ಲಿ
ಒಳಗೆ உனக்கு ಬರುವುದಾದರೆ கொடுத்திருக்கிற இந்த கணம், ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಈ சபைக்குள்ள வைத்திருக்கிற இந்த கணம் சபை ಒಳಗೆ ಇಟ್ಟಿರುವ ಈ உலகத்துல உன்னை பல இடங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தும் என்று சொல்லுகிறார். ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ಎಂದು உன்னை பல இடத்துல கொண்டு போய் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆனா நீ எதை நாடி ஓடுகிறாய்? ನೀನು ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತೀಯಾ? ரெட்டிப்பான ಎರಡರಷ್ಟು ஆசீர்வாதத்தை கொடுக்க உனக்கு விரும்புகிற கர்த்தர். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವ ஆனா ಕರ್ತನು. நீ எதை தேடுகிறாய்? ನೀನು ಯಾವುದನ್ನು ಹುಡುಕುತ್ತೀಯಾ? எதுக்கு அடிமையாகுகிறாய்? ಯಾವುದಕ್ಕೆ ದಾಸತ್ವವಾಗಿದ್ದೀಯಾ? ஆவியானவர் எச்சரிக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನೇ முதல் ಎಚ್ಚರಿಸುತ್ತಾರೆ. தேவனுடைய ராஜ்யம் ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯವು உன்னை எதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறது? ಯಾವುದಕ್ಕೆ உன்னை ಮುಂದಾರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? எதற்கு கர்த்தர் முன்குறித்திருக்கிறார்? ಯಾವುದಕ್ಕೆ அந்த ಮುಂದಾರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? முன்குறிப்புக்கு இடம் கொடுப்பாயானால் ಮುಂದಾರಿಸಲ್ಪಟ್ಟಿಗೆ ಜಾಗ அந்த ಕೊಡುವುದಾದರೆ முன்குறிப்பு தான் உன்னை தூக்கி போய் நிறுத்தும். ಆ ಮುಂದಾರಿಸಲ್ಪಟ್ಟ தேவனுங்கிற அரணுக்குள்ள உன்னை மறைச்சு ದೇವ ಎಂಬ ದುರ್ಗ ಒಳಗೆ ನಿನ್ನ அந்த ಮರೆ ಮಾಡಿ அரணுக்குள்ள இருக்கிற ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ಆ ದುರ್ಗದ ಒಳಗೆ ಎರಡಷ್ಟು ரெட்டிப்பான ಆಶೀರ್ವಾದವನ್ನು நன்மையை உனக்கு தருவா. ಎರಡಷ್ಟು ಶುಭವನ್ನು உன் ನಿನಗೆ தாய் ಕೊಡುತ್ತಾರೆ. தகப்பன் நினைவுகள் வேற ನಿನ್ನ இருக்கும். ತಂದೆ ತಾಯಿ ನೆನಪು ಬೇರೆ ஆனா ಆಗಿದೆ. பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், பரிசுத்த தேவர் ಹೇಳ್ತಾರೆ, என்னுடைய நினைவுக்கு நீ வருவாயானா, ನನ್ನ ನೆನಪಿಗೆ என் ಬರುವುದಾದರೆ, வழிக்கு நீ வருவாயானா, ನನ್ನ ದಾರಿಗೆ ಬರುವುದಾದರೆ ரெட்டிப்பான நன்மையை நீ காண்பாய். ಎರಡಷ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಿ. எஸ், ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளன் கேட்க கடவுள். ದೇವರ ಆತ್ಮನ ಹೇಳೋದು ಕಿವುಗಳನ್ನು ಕೇಳಲ್ಪಡಲಿ. சில பிள்ளைங்க என்ன செய்றாங்க? ಕೆಲವೊಂದು ಮಕ್ಕಳು ಏನು ಹೇಳಿ ಮಾಡ್ತಾರೆ, நான் அதை தவறாக சொல்ல வரல. ನಾನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. நீங்க படிக்கணும், ನೀವು ಓದಬೇಕು, நல்லா படிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಓದಬೇಕು. அந்த படிப்பு ಆ ಓದುವಂತದ್ದು கர்த்தருக்கு முன்னால கர்த்தர் சொல்ல படிப்பா இருக்கணும். ದೇವರ ಮುಂದೆ ದೇವರು ಓದುವಂತ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವಾಗಿರಬೇಕು. ಆಮೆನ್. சில படிப்புன்னு ಓಡುவாங்க, ಕೆಲವೊಬ್ಬರು ಓದುವಂತ ஆனா ಓಡುತ್ತಾರೆ, கர்த்தரை தேட மாட்டாங்க. ಆದ್ರೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದಿಲ್ಲ, கர்த்தரை முன்ன வைக்க மாட்டாங்க. ದೇವರನ್ನು ಮುಂದೆ ಇಡುವುದಿಲ್ಲ. எப்பயாவது ஒரு சமயம் ஜெபம் பண்ணி இருப்பாங்க, ಯಾವುದೋ ಒಂದು ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ எப்பயாவது ಮಾಡಿರ್ತಾರೆ, உபவாசம் போட்டு இருப்பாங்க. ಯಾವುದೋ ಒಂದು ಸಮಯ நான் ಉಪವಾಸದಲ್ಲಿ ஜெபம் ಇರ್ತಾರೆ. பண்ணனே, ನಾನೇ ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಮಾಡಿದೆ, உபவாசித்தேனே. ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. ஹalleluya. சில பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? ಕೆಲವರು ಎತ್ತಿದವರು ಏನು படி ಹೇಳುತ್ತಾರೆ, படி 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 படின்றாங்க. ಓದು 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 ಅಂತ ஆனா ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. கர்த்தரை குறித்து படின்னு சொல்றாங்களா? ಅದು ದೇವರನ್ನು ಕುರಿತು ಓದು நீ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. படிச்சாதான் கலெக்டர் ஆவ, ನೀನು ಓದಿದ್ರೆ நீ ಕಲೆಕ್ಟರ್ ಆಗುವುದು, படிச்சாதான் இன்ஜினியர் ஆகுவ, ನೀನು ಓದಿದ್ರೆ நீ ಇಂಜಿನಿಯರ್ ಆಗುವುದು, படிச்சாதான் டாக்டர் ஆவ, ನೀನು ಓದಿದ್ರೆ நீ ಡಾಕ್ಟರ್, படிச்சாதான் பெரிய ஞானியா மாறுவ. ನೀನು ಓದಿದ್ರೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ஆனா வேதத்தை படிச்சா இதெல்லாம் உனக்கு நடக்கும் ஆகும்னு சொல்றோமா? ಅದೇ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಇದೆಲ್ಲ ನಿನಗೆ நான் ಆಗುತ್ತದೆ ಅಂತ உனக்காக தான் ಹೇಳ್ತೀವಾ? கஷ்டப்படுறேன், ನಾನು ನಿನಗಾಗಿ ತಾನೇ நான் ಕಷ್ಟಪಡ್ತೇನೆ, உனக்காக தான் கஷ்டப்படுறேன், ನಿನಗಾಗಿ ತಾನೇ நான் ಕಷ್ಟಪಡ್ತೇನೆ, உனக்காக தான் கடன் வாங்கினேன், ನಿನಗಾಗಿ ಸಾಲ நான் ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ, உனக்காக தான் அவங்கிட்ட போய் மண்டிட்டு கிடக்குறேன். ನಿನಗಾಗಿ ಅವಳ ಹತ್ರ எனக்காகவா? ನನಗಾಗಿನಾ? அல்லேலூயா. ஹalleluya. ஓ மானம் மரியாதை போகக்கூடாது என்பதற்காக ನಿನ್ನ ಮಾನ ಮರೆತು ಹೋಗಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ நீ எனக்கு கர்ப்பக்கனி வேணும் கர்ப்பக்கனி வேணும் கர்ப்பக்கனி வேணும்னு கேட்கிற. ನೀನು ನನಗೆ ಗರ್ಭಫಲ ಬೇಕು ಬೇಕು அந்த ಅಂತ ಕೇಳ್ತೀಯ. கர்ப்பக்கனி கர்த்தர் ಆ கொடுத்திருக்கிறார். ಗರ್ಭಫಲ ஆனா ದೇವರು அந்த ಕೊಟ್ಟಿದ್ದು. கனியை பார்த்து ಅದರ ಕನಿಯನ್ನು ನೋಡಿ உனக்காக தான் கஷ்டப்படுறேன், ನಿನಗಾಗಿ ತಾನೇ உனக்காக ಕಷ್ಟಪಡ್ತೇನೆ, தான் கஷ்டப்படுறேன், ನಿನಗಾಗಿ ತಾನೇ இது எந்த ಕಷ್ಟಪಡ್ತೇನೆ. விதத்துல நியாயம் இது? ಇದು ಎಲ್ಲಿಂದ ಬಂದ ಜ್ಞಾನವು? அல்லேலூயா. ஹalleluya. இந்த நாளில ಈ ದಿನದಲ್ಲಿ சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அம்மாக்களே அப்பாக்களே ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ உங்க ತಂದೆಯವರ பிள்ளைகளை ತಾಯಿಯವರೇ, பார்த்து உனக்காக தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿನಗಾಗಿ ಕಷ್ಟಪಡುತ್ತೆ ಅಂತ உங்க ಹೇಳಬಾರದು. பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನೋಡಿ உனக்காக ಹೇಳಿರಿ. கர்த்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறார், ನಿನಗಾಗಿ ಕರ್ತನು உனக்காக ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ, உன் தேவன் கஷ்டப்பட்டு இருக்கிறார். ನಿನಗಾಗಿ ದೇವರು நீ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருடைய சமூகத்துல இருந்து ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ உன் ಇದ್ದು படிப்பை காத்துக்கோய், ನೀನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು உன் உயர்வை ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು, பெற்றுக்கோய், ಒಂದು ಪಾತ್ರ அவர் ಸೇವೆಯನ್ನು விரும்புகிறபடி ಪಡೆದುಕೊಳ್ಳು, நட. ಆತನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ನಡೆಯೇ. அப்படி ஒரு ஆலோசனை கொடு. ಆ ರೀತಿ ಆಲೋಚನೆ ಕೊಡು. ஆமென். ಆಮೇನ್. பிள்ளைகளை பயமுறுத்தி வைக்காதீங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಭಯಪಡಿಸಿಡಬಾರದು. ஆமென். ಆಮೇನ್. ஆமென். ಆಮೇನ್. ஆலயத்துக்கு போறதை நிறுத்தி நீ படிப்புக்கு போன்னு சொல்லாத. ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋ ನಿಲ್ಲಿಸಿ ನೀನು ಓದಕ್ಕೆ ಹೋಗಂತ ஒரு ಹೇಳಬೇಡ. உபவாச ஆராதனை கலந்து கொள்வதை நிறுத்தி இன்னொரு வழியை காட்டாத. ಉಪವಾಸ ಆರಾಧನೆಗೆ ಹೋಗೋ ನಿಲ್ಲಿಸಿ ಇನ್ನೊಂದು ದಾರಿ ತೋರಿಸಬೇಡ. அல்லேலூயா. ஹalleluya. இப்ப நான் இந்த மகனை பார்த்து கேட்கிறேன், ಇವಾಗ ಈ ಮಗನನ್ನು ನೋಡಿ ஆண்டவர் அவனை ಕೇಳ್ತೇನೆ. எழுப்பி ஒரு தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருக்காருல்ல, ದೇವರು ಅವನ ಎಬ್ಬಿಸಿ இப்ப ಪ್ರವಾದನೆ அந்த மகனை ನುಡಿತಾ பார்த்து ಇದ್ದಾರಲ್ಲ. கேட்கிறேன், ಆ ಮಗನೋಡಿ நேத்து ಕೇಳ್ತೇನೆ, நீ ஆலயத்துக்கு வரல, ಯಾಕೆ ನೀನು ஆனா ಆಲಯಕ್ಕೆ நீ ಬಂದಿಲ್ಲ? காலேஜுக்கு போன, ನಿನ್ನ உன் ಕಾಲೇಜಿಗೆ நினைவு ಹೋಗಿದ್ದೆ. எங்க இருந்துச்சு? ನಿನ್ನ ನೆನಪು ಎಲ್ಲಿತ್ತು? காலேஜ் மேல இருந்துச்சா சபை மேல இருந்துச்சா எங்க இருந்துச்சு? ಕಾಲೇಜ್ ಒಳಗೆ ಇತ್ತ, ಸಭೆಯಲ್ಲಿ ಇತ್ತ, ಎಲ್ಲಿ ಇತ್ತು? சீக்கிரம் எங்க இருந்தது உன் நினைவுகள்? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ಆಮೇನ್. இதே போல நேற்று தினத்து ஒரு பிள்ளைகிட்ட நான் கேட்டேன், ಇದೇ ರೀತಿ ನೆನ್ನೆ ಒಂದು ಮಗಳ ಬಳಿ ಕೇಳಿದೆ, அம்மா நீ சபைக்கு போலையே, ಅಮ್ಮ ನೀನು ಸಭೆಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲವೇ? ஆனா உன்னுடைய எண்ணம் எங்க இருந்துச்சுன்னு கேட்டேன். ನಿನ್ನ ಆಲೋಚನೆಗಳು ಎಲ್ಲಿ ಇತ್ತು? அந்த பிள்ளை சொல்றா, ಆ ಮಗಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, நான் சபைக்கு வெறும் பேரு, என் சரீரம் மட்டும்தான் அந்த காலேஜ் மேல இருந்தது, ನನ್ನ ಶರೀರ ಮಾತ್ರ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಇತ್ತು, ஆனா என் மூச்சு பேச்செல்லாம் ನನ್ನ ಪ್ರಾಣ ಮಾತ್ರ ஆலயத்து மேல இருந்தது. ಆಲಯ ಮೇಲೆವೇ ಇತ್ತು. இன்னைக்கு சுதந்திர நாள் எப்படி ஆலயத்துல ஆராதனை பண்ணியிருப்பாங்க, ಈ ಸ್ವತಂತ್ರ ದಿನದಲ್ಲಿ ಹೇಗೆ ಆರಾಧನೆ
ಮಾಡಿ ಇರ್ತಾರೆ, எப்படி நடந்திருக்கும், ಹೇಗೆ ನಡೆದಿರ್ತಾರೆ, ஆண்டவர் இப்படி பேசியிருப்பா. ದೇವರು ಹೇಗೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அதுக்கு தாமா இப்போ உனக்கிட்ட கர்த்தர் என்னை பேச வச்சிருக்கார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಇವತ್ತು ನಿನ್ನ ಬಳಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீ காலையில இருந்து காலேஜுக்குள்ள கடந்த, ನೀನು ಬೆಳಗಿಂದ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಇದ್ದೆ, ஆனா இப்ப கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரான்னு கேட்டேன். ಆದ್ರೆ ಇವಾಗ ದೇವರು ನಿನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ರ ಅಂತ அங்கிள், ಕೇಳಿದೆ. ஆமா அங்கிள், ಹೌದಾ ಅಂಕಲ್, கர்த்தர் என்கிட்ட பேசினா. ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ நான் புலம்பிக்கிட்டு ಮಾತಾಡಿದರು, இருந்தேன் அங்கிள், ನಾನು ಗೋಳಾಡ್ತಾ நான் ಇದ್ದೆ, வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ನಾನು அங்கிள். ವೇದನೆ ಪಟ್ಟಿದ್ದೆ. ஹalleluya. ಹalleluya. பாத்தீங்களா, ನೋಡಿದ್ದೀರಾ, பெற்றவங்க நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும் துரத்துறாங்க. ಎತ್ತಿದವರು ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಬೇಕಂತ அந்த ಓಡಿಸುತ್ತಾರೆ, பிள்ளைக்கு வேற வழி தெரியல, ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೇರೆ ದಾರಿ ಸಿಕ್ಕಿಲ್ಲ, பயந்து கொண்டு காலேஜுக்கு போகுது. ಭಯಪಟ್ಟು ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா அங்க நடக்கிறதெல்லாம் விட்டுருச்சு, ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಡೆದೆಲ್ಲ ஆனா ಬಿಟ್ಟಿತ್ತು, எங்க நினைவு வந்துருச்சு, ಆದ್ರೆ ಎಲ್ಲಿ ನೆನಪು தேவனுடைய ಬಂದಿದೆ, ஆலயத்து மேல நினைவு ದೇವರ வந்துருச்சு, ಆಲಯ ಮೇಲೆ ನೆನಪಾಗಿದೆ, தீர்க்க தரிசனத்து மேல நினைவு வந்துருச்சு. ಪ್ರವಾದನೆ ಮೇಲೆ ನೆನಪಾಗಿದೆ. அங்க யாரு குறிச்சு என்ன கர்த்தர் பேசியிருப்பா, ಯಾರನ್ನ ಕುರಿತು ಏನ್ நான் ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, போயிருந்தா என்ன குறிச்சு பேசியிருப்பாரு. ನಾನು ಹೋಗಿದ್ದೆ, ನನ್ನ ಕುರಿತು அந்த ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. நினைவெல்லாம் ஆலயத்து மேல இருந்ததுனால ಆ ನೆನಪೆಲ್ಲ ಆಲಯ ಮೇಲೆ ಇದ್ದಿರಿಂದ அந்த சாயங்காலத்தை கர்த்தர் அந்த பிள்ளையுடைய ஆலோசனையை, அந்த நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றி. ಸಂಜೆ ವೇಳೆ ಕರ್ತನ ದೇವರ ಮುಖಾಂತರ ಅವರು இந்த தம்பி ஒரு ಮಾತಾಡಿದರು. கோயில் பிள்ளை, ಇಲ್ಲಿ ಇರೋದು ஆனா அவர் சொல்லார் என் நினைவு இங்க இல்ல. ಅದು ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ನೆನಪಿಲ್ಲ. அப்புறம் எப்படி ஒரு 11 கண்ட்ரிக்கு கர்த்தர் கொண்டு போவார்? ಇವನು ಹೇಗೆ 11 ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ? ஆமென். கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் பொய்யாகிவிடும். ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರವಾದನೆ நாளை ಸುಳ್ಳಾಗುತ್ತದೆ. நீ போய் நிக்க முடியாது, ನಾನು ನೀನು ನಿಲ್ಲಕ್ಕೆ என் ಆಗೋದಿಲ್ಲ, நினைவு இங்க இல்லை என்று சொல்லுகிறார். ನಾನು ನೆನಪಿಲ್ಲ இது ಅಂತ ಹೇಳ್ತೀಯ. வேதனையாய் இருக்கிறது. ಇದು ವ್ಯರ್ಥವಾಗಿದೆ. நான் உங்களை வெட்கப்படுத்த சொல்லவில்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಾಶಪಡಿಸಕ್ಕೆ ஒரு ಹೇಳಿಲ್ಲ. தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம், ದೇವರು ಉಪಯೋಗ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪಾತ್ರವು, தேவனை தரிசிக்கிற ஒரு பாத்திரம், ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸುವಂತ ಒಂದು ಪಾತ್ರವು, தேவனை தேடுகிற ஒரு பாத்திரம், ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ಒಂದು தேவனுடைய ಪಾತ್ರವು, சமூகத்தை விட்டு சற்று தூரத்தில் உலகத்தையோ அல்லது குடும்பத்தையோ தன்னை சார்ந்தவர்கள் மத்தியில் நின்றிருப்பார் என்றால், ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಲೋಕವನ್ನು ತಮ್ಮನ್ನು ಸೇರಿದವರ ಜೊತೆಗೆ ಇರುವುದಾದರೆ அவர்கள் தேவனையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள், ಅವರು ದೇವರನ್ನೇ ನೆನೆಸುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾರೆ, சபையை நினைத்துக் கொண்டிருப்பார்கள், சபையை ನೆನೆಸುತ್ತಾ ஊழியத்தை ಇರ್ತಾರೆ, நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ಸೇವಕರನ್ನು ನೆನೆಸುತ್ತಾ அதைத்தான் ಇರ್ತಾರೆ. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಅದನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ಇವತ್ತು ஒரு ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. தேவன் பயப்படுத்த விரும்புகிற பாத்திரத்தை ದೇವರು ಉಪಯೋಗ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪಾತ್ರವು தேவனுக்காக பயன்படுத்துங்க. ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. அப்போதுதான் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறும். ಆವಾಗ ದೇವರು ನುಡಿದಂತ ಪ್ರವಾದನೆ ஆண்டவர் ನೆರವೇರುತ್ತದೆ. கர்ப்பத்தில் இருக்கும்போது என்ன அங்கீகரித்தாரோ ದೇವರು ಇವನ ಗರ್ಭದಲ್ಲಿರುವಾಗ ಏನು அதை ಅಂಗೀಕರಿಸಿದರೋ நிறைவேற்றுவார். ಅದು அதை ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. நிறைவேற்றுவார். ಅದು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. இங்க இருக்கிற பெற்றோர்களே, ನೀವು ಎತ್ತಿದವರೇ, பெற்றோர்களே, எத்திதவரே, உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕುರಿತು ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? நீங்கள் கர்ப்பத்தில் இருக்கும்போது அல்லது பிள்ளை பிறந்த போதோ ನೀವು ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅಥವಾ ಮಗು ಹುಟ್ಟಿರುವಾಗಲೂ என்ன தீர்மானம் பண்ணி ಏನು இருக்கிறீர்கள்? ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೀರಾ? அந்த தீர்மானத்தை கர்த்தருக்குள்ள நிறைவேற்றுங்க. ಆ ತೀರ್ಮಾನ ದೇವರಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಿರಿ. சும்மா பேருக்காக, ಸುಮ್ಮನೆ சும்மா ಹೆಸರಿಗಾಗಿ, புகழுக்காக, ಹೊಗಳಿಕೆಯಾಗಿ, செயலுக்காக ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ நீங்க பயன்படுத்தாதீர்கள். ನೀವು ಮಾಡಬೇಡಿರಿ. ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. பிள்ளைங்க இப்ப வேணும் எப்படி வேணாலும் இருப்பாங்க. ಇವಾಗ ಹೇಗಾದ್ರೂ ಇರುತ್ತಾರೆ. சில வருஷம் கழிந்த பிறகு ಕೆಲವೊಂದು ವರ್ಷ ನಂತರ கர்த்தர் எனக்கு இதை சொன்னாரு, ದೇವರು ನನಗೆ ஏன் ಹೇಳಿಲ್ಲ, எனக்கு நடக்கல, ಯಾಕೆ ನನಗೆ ஏன் நடக்கல? ಯಾಕೆ அன்னைக்கு ನಡೆಯಲಿಲ್ಲ? தகப்பன் போய் அங்கே சமாதானம் சொல்ல முடியாது, ಅಲ್ಲಿ ತಂದೆಗೆ ಸಮಾಧಾನ அங்கே ಇರಕ್ಕೆ தாய் ಆಗುವುದಿಲ್ಲ. போய் சமாதானம் சொல்ல ಅಲ್ಲಿ முடியாது, ತಾಯಿ ಸಮಾಧಾನ கூட ಮಾತಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இருக்கிறவங்க நண்பர்களோ உறவுகளோ சமாதானம் சொல்ல முடியாது. ಜೊತೆಗೆ ಇರುವವರು ಸ್ನೇಹಿತರು ಸಮಾಧಾನ ಮಾಡಕ್ಕೆ அந்த ಆಗೋದಿಲ್ಲ. பழியை உங்க மேல போட்டுக் கொள்ளாதீர்கள். ಆ ಶೇರ್ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಳ್ಳಬಾರದು. அந்த பழியை உங்க மேல போட்டுக் கொள்ளாதீர்கள். ಆ ಶೇರ್ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಳ್ಳಬಾರದು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் இடத்துல ஒரு முறை நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா ದೇವರ ಬಳಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರೆ கர்த்தர் விட்டு வழி மாறாதீர்கள். ದೇವರ ಬಿಟ್ಟು ದಾರಿ ಮಾರಬಾರದು. கர்த்தர் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா ದೇವರು ಒಂದು ಸಾರಿ ನಿಮಗೆ ಹೇಳಿಬಿಟ್ಟರೆ அவரை விட்டு வழி மாறாதீங்க. ಅವರ ಬಿಟ್ಟು ದಾರಿ ಹೋಗಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. நீங்க கர்த்தரிடத்துல சொல்லிட்டா ನೀವು ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿಬಿಟ್ಟರೆ அந்த வழியை விட்டு நீங்க மாறாதீங்க. ಆ ದಾರಿ ಬಿಟ್ಟು ಮಾರ್ಪಡಬಾರದು. கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா, நல்லவரே இயேசு வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வமரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், நல்லவரே இயேசு ராஜா. என் மனதின் முத்து மனமே சுராஜா, சருண் ராஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மனவரே இயேசு ராஜா. எங்கள் மனதின் முத்து மனமே சுரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. ஆமென். ஆமென். அந்த பாட்டுல சொல்றாரு, ಹಾಡಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நல்லவரே இயேசு வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு
அன்பு தெய்வம் நீ. சத்தமா அன்பு அன்பு. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரு. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரு. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். நல்லவரே இயேசு ராஜா, வாசனை ரோஜா, சரோனி ரோஜா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நீ ஒன்ஸ் ஒரு முறை நீ தீர்மானம் பண்ணிட்டா, ಒಂದು ಸಾರಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ கர்த்தருக்காக தீர்மானம் பண்ணிட்டா, ದೇವರಿಗಾಗಿ ತೀರ್ಮಾನ அந்த தீர்மானத்தின்படி நட. ಆ ತೀರ್ಮಾನ ಪ್ರಕಾರ அல்லது கர்த்தர் ஒரு முறை உனக்கு சொல்லிட்டார்னா, ಅಥವಾ ದೇವರು ಒಂದು ಸಾರಿ ನಿನಗೆ ಹೇಳಿಬಿಟ್ಟರೆ அந்த கர்த்தர் சொன்னபடி நட. ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ನಡಿ. அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, ಒಂದು ಎಕ್ಸಾಮ್ ಅಲ್ಲಿ ಫೇಲ್ ಆದ್ರೆ திரும்ப நான் எழுதி பாஸ் பண்ணிடுவேன், ಮತ್ತೆ ಬರೆದು ಪಾಸ್ ಆಗುತ್ತೇನೆ, திரும்ப நான் எழுதி பாஸ் பண்ணிடுவேன், ಮತ್ತೆ ಬರೆದು ಪಾಸ್ ಮಾಡುತ್ತೇನೆ, திரும்ப நான் பாஸ் பண்ணிடுவேன் ಮತ್ತೆ ಪಾಸ್ ಆಗುತ್ತೇನೆ. அப்படின்ற மனக்கோட்டை விட்டுருங்க. ಹಾಗಾಗಿ ಮನಸ್ಸಿನ ಕೋಟೆ அல்லேலூயா. இது உலக வழிமுறையில நீ எழுதுறத ஜெயிச்சிரலாம். ಇದು ಲೋಕದ ದಾರಿಯಲ್ಲಿ ஆனா நான் சொல்றது பரலோக வழிமுறை நான் சொல்லுகிறேன். ನಾನು ಹೇಳಿದ ಪರಲೋಕ ದಾರಿ. பரலோகத்துல இருக்கிற தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டார்னா அவ்வளவுதான். ಪರಲೋಕದಲ್ಲಿ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟ ಅಷ್ಟೇ. உன்னை டிக்ளேர் பண்ணனா டிக்ளேர் பண்ணதுதான். ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡಿದ್ರೆ ನೀನು ಡಿಕ್ಲೇರ್. ஆமென். ஹalleluya. பக்கத்து பாத்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. நீ முடிவு எடுத்துட்டா ನೀನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ கர்த்தருக்காக வாழு. ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸು. கர்த்தர் முடிவு எடுத்துட்டா ದೇವರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ அந்த கர்த்தருக்காகவே வாழு. ಆ ದೇವರಿಗಾಗಿನೇ ಜೀವಿಸು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. 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 ஆமென் சொல் சத்தமா. ಆಮೆನ್ ಹೇಳಿ ಶಬ್ದವಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. நம்பிக்கையுள்ள சிறகுகளே ಒಳ್ಳೆ ಸೆರೆಯವರೇ அரணுக்கு திரும்புங்கள், ದುರ್ಗಕ್ಕೆ ತಿರುಗಿರಿ. இரட்டிப்பான நன்மை தருவார். ಎರಡರಷ್ಟು ಒಳ್ಳೆದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಿರಿ. உனக்கு இரட்டிப்பான நன்மை வேணுமா? ಎರಡರಷ್ಟು ಒಳ್ಳೆದು ಬೇಕಾ? ஜெனிட்டா, இரட்டிப்பான நன்மை வேணுமா? செவுத்தை பார்த்துக்கிட்டு இருந்து தரையை பார்த்துக்கிட்டு இருந்தா இரட்டிப்பானது பெற முடியாது. இன்னும் உன் தாய் தகப்பன் அழுதுட்டா இருப்பாங்க. நீ கீழே தரையை பார்த்து எழுதுற இந்த நேரம் இல்ல. கர்த்தரிடத்துல உன் இருதயம், கர்த்தரிடத்திலும் கர்த்தர் உனக்குள்ளும் அங்க எழுதணும். அந்த எழுத்தை தான் கர்த்தர் பாப்பா. இரட்டிப்பானது வேணும். ಎರಡರಷ್ಟು ಬೇಕು. வெறும் வாயில உதட்டல இல்ல, ಬರೀ ಮಾತಲ್ಲಿ ತುತ್ತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, இருதயத்துக்குள்ள ಹೃದಯ ಒಳಗೆ சிந்தைக்குள்ள வரணும். ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಬರಬೇಕು. சிந்தைக்குள்ள வரணும். ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ அப்பதான் ಬರಬೇಕು. கர்த்தர் இரட்டிப்பானதை தருவா. ಹಾಗೆ ದೇವರು ಎರಡರಷ್ಟು ಕೊಡುತ್ತಾರೆ. இரட்டிப்பானதை வச்சிருக்கிறா. ಎರಡರಷ್ಟು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரே சமயத்துல இரட்டிப்பா வரும். ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಎರಡರಷ್ಟು உன் ಬರುತ್ತದೆ. விசுவாசத்தை உறுதியா பிடி. ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷಣೆ ಹಿಡಿದುಕೊಳ್ಳು. நம்பிக்கை மட்டும் விட்டுறாத. ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. நம்பிக்கையுள்ள சிறகுன்றாரு ஆண்டவர். ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಸೆರೆ ಎಂದು நம்பிக்கையுள்ள சிறகுகளே என்றாரு. உன்னை கர்த்தர் ஒரு சிறகாக வச்சிருக்கிறார். ದೇವರು ಸರಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன் அந்த சிறகுக்குள்ள அவர் மறைச்சு வச்சிருக்கிறவர். ಯಾಕಂದ್ರೆ ರೆಕ್ಕೆಯೊಳಗೆ ನಿಮ್ಮನ್ನು கோழி தன் குஞ்சுகளை எப்படி அந்த சிறகுக்குள் மறைக்கிறதோ, ಒಂದು ಕೋಳಿ ಹೇಗಾದ ಸೆರೆ ಒಳಗೆ ಮರೆಯಾಗಿ அதே போல நம்மை மறைத்து வைத்த தேவன். ಅದೇ ದಿನ உன்னை ನಮ್ಮನ್ನು கர்த்தர் ಕಾಯ್ದ சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. பல வருஷமா அழுகிற, பல வருஷமா கண்ணீர் விடுற, இன்னைக்கா நாளைக்கான்னு பாக்குற, ಇವತ್ತ ನಾಳೆ ಅಂತ அந்த இயேசு என்ற அரணுக்குள்ள நீ போகும்போது ಆ ಯೇಸು ಮತ್ತು ದುರ್ಗ அவன் ಒಳಗೆ நிச்சயமா ಹೋಗುವಾಗ உனக்கு இரட்டிப்பானதை தருவா. ಖಂಡಿತವಾಗಿ ಎರಡರಷ್ಟು கர்த்தர் ಕೊಡುತ್ತಾರೆ. சொல்ற இரட்டிப்பானதை நான் உனக்கு தருவேன். ದೇವರು ಎರಡರಷ್ಟು ನಾನು ನಿನಗೆ அதை ಕೊಡುತ್ತೇನೆ. பெருமடி காத்துரு. ಅದನ್ನು ಪಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ உன் ಕಾಯ್ದು அரணை காத்துக்கொள். ದುರ್ಗವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. இயேசு என்கிற அரனை விட்டு வேற அரணுக்குள்ள போகாத. ಯೇಸು ಎಂಬ ದುರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದುರ್ಗ எனக்கு ಒಳಗೆ அந்த ಹೋಗಬೇಡ. வாழ்க்கை, ನನಗೆ ಯಾಕೆ ಈ எனக்கு ಜೀವಿತವು? அந்த ஜீவியம், ನನಗೆ ಯಾಕೆ ಈ நான் ಜೀವಿತವು? அந்த திருமணத்தை பண்ண, ನಾನು ಯಾಕೆ ಈ ಮದುವೆ நான் ಮಾಡಿದೆ? ஏன் இந்த வீட்டுக்குள்ள பிறந்தேன். ಯಾಕೆ ಈ ಮನೆಯ ಒಳಗೆ உலக ಹುಟ್ಟಿದೆ? பேச்சை பேசாதிருப்பாயாக. ಲೋಕದ ಮಾತು ಮಾತಾಡದೆ உலக ಇರು. பேச்சை பேசாதிருப்பாயாக. ಲೋಕದ ಮಾತು ಮಾತಾಡದೆ அந்த ಇರು. பின்புறத்தில் இருக்கிற சகோதரனே, ಇಲ್ಲಿರುವಂತ ಸಹೋದರನೇ, அந்த சகோதரனை பார்த்து சொல்லுகிறார். ಸಹೋದರ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், ಆ ಸಹೋದರ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மகன் மேல் வருகிறது. ದೇವರ ಆತ್ಮನ ಮಗನ ಮೇಲೆ ரெண்டு ಬರುತ್ತದೆ. நினைவுகள் வேண்டாம். ಎರಡು ನೆನಪು ಬೇಡ. ரெண்டு நினைவுகள் வேண்டாம். ಎರಡು ನೆನಪು ಬೇಡ. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ದೇವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவர் இரட்டிப்பான அரணுக்குள்ள கொண்டு போக போறார். ಎರಡರಷ್ಟು ದುರ್ಗ ಒಳಗೆ உன் ತೆಗೆದುಕೊಂಡು மனபாரம் ಹೋಗುತ್ತಾರೆ. மாறும். ನಿನ್ನ ಸಾಲ உன் ಭಾರ வேதனை ನೀಗುತ್ತದೆ. நீங்கும். ನಿನ್ನ ವೇದನೆ ನೀಗುತ್ತದೆ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ನಿನ್ನ சொல்லுகிறார். ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இயேசு அருகே வந்திருக்கிறார். ಯೇಸುವಿನ ಹತ್ತಿರ ಬಂದಿದ್ದಾರೆ. இப்படி ஒரு ஆராதனை இந்த தாயை பார்த்து சொல்லுகிறார். ಈ ತಾಳು ತಾಯಿ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இங்கே உட்கார்ந்து இருக்கிற இந்த தாயை பார்த்து சொல்லுகிறார். ಕುಳಿತಿರೋ ತಾಯಿ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இப்படி ஒரு ஆராதனை கிடைக்குமா? ಈ ಧ್ಯಾನ ಸಿಕ್ಕುತ್ತದಾ? இப்படி ஒரு ஆராதனை கிடைக்குமா?
ಯಾರು ಸಿಕ್ಕುತ್ತದ? ஆனா நான் என்ன பண்ணுவேன்? நான் ಏನ್ ಮಾಡೋದು? என் வழிமுறை உண்டு, ನನ್ನ ದಾರಿಗಳಿದೆ, என் குடும்பம் என்னுடைய உரிமைக்குரியவர்கள் அங்கே உண்டு. ನನ್ನ ಕುಟುಂಬದ ಅಧಿಕಾರವು ಅಲ್ಲೇ ಇದು. நான் என்ன செய்வேன்? நான் ಏನ್ ಮಾಡೋದು? சில நாட்கள ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீர்கள், ಕೆಲವು ದಿನಗಳ ಏಗುತ್ತಾ ஒரு ಇದ್ದೀರಾ? குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ನಿಮ್ಮ ಕೋಲಾಟ ನಿಮ್ಮೊಳಗೆ இந்த ಇದೆ. வீட்ல இருந்தா ಈ ಮನೆಯಲ್ಲಿ இந்த ಇದ್ದರೆ வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க முடியும், ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அருகாமையில் ಮಾಡಬೇಕಾಗುತ್ತದೆ. இருக்கிற நல்ல ஆராதனையை நான் காண முடியும். ಹತ್ತಿರ ಇರೋ ಒಳ್ಳೆ நான் ಆರಾಧನೆ என்ன செய்வேன் என்று ஏங்குகிறீர்களா? நான் ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ கர்த்தர் ಏಗುತ್ತೀರಾ? உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். ಎರಡು ಆಶೀರ್ವಾದನ கர்த்தர் ಕೊಡುತ್ತಾರೆ. சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மை தருவேன் சொல்லுகிறார். ಎರಡು ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஏசாயா தீர்க்கதரிசி 61 அதிகாரம் ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದಿ 61ನೇ 7 வசனம் குறிப்பிடுகிறது. ಏಳನೇ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ அவர் ಹೇಳುತ್ತದೆ. சொல்லுகிறார், ಆತನು உன் ಹೇಳ್ತಾರೆ, வெட்கத்துக்கு பதிலாக நீ ஆசை உன் வெட்கத்துக்கு பதிலாக ஆட்சிக்கு பதிலாக இரட்டிப்பானது ಎರಡರಷ್ಟು, இரட்டிப்பானது ಎರಡರಷ್ಟು, இரட்டிப்பானது ಎರಡರಷ್ಟು உன்னை தேடி வரும். ನಿನ್ನ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. ஆவியானவர் சொல்றார், ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, ನೀನು ಏನೇ ಯಾವ ಪಟ್ಟಣ ಇದ್ದರೂ ಸರಿ, அந்த பட்டணத்துல ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ கர்த்தரை தேடுகிற ஒரு கனமுள்ள ஆராதனை உங்களுக்கு கிடைக்கும். ದೇವನ ಹುಡುಕ ಘನವುಳ್ಳ ಆರಾಧನೆ ನಿನಗೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. கர்த்தர் நீங்க விரும்புறத ದೇವನು அவர் ಇಷ್ಟಪಡುವುದು செய்வார். ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. முதல் நீங்க கர்த்தருடைய மகிமையை நீங்க விரும்புகிறீர்கள், ಮೊದಲು ದೇವರ ಮಹಿಮೆ இரண்டாவது ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? உங்க குடும்பம். ಎರಡನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು, முதல் கர்த்தருடைய மகிமை, ಮೊದಲು ದೇವರ ಮಹಿಮೆ, இரண்டாவது தான் குடும்பம். ಎರಡನೇ நீங்க ಕುಟುಂಬವು. கர்த்தருடைய மகிமையை விரும்புகிறபடினா ದೇವರ ಮಹಿಮೆ ಇಷ್ಟಪಡುವ ಇರುವರಿಂದಲೇ கர்த்தர் சொல்றார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ரெண்டுமே உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ಎರಡನಿಗೆ ಎರಡರಷ್ಟು ಸಿಕ್ಕುವುದು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நீங்க தேவனுடைய மகிமையை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ದೇವರ ಮಹಿಮೆ ಹೇಗೆ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? நீங்க என்ன காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ನೀವು ಹಣ ಕೊಟ್ಟು ತೆಗಿಬೇಕಂತ இலவசமா உனக்கு வச்சிருக்கிறார். ಉಚಿತವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தாகம் உள்ளவங்க மேல இலவசமா வரும், ಕಿವಿ ಉಳ್ಳ ಮೇಲೆ ಉಚಿತವಾಗಿ தாகம் உள்ளவங்க மேல இலவசமா வரும், ದಾಹ ಉಳ್ಳವರ ಮೇಲೆ ಉಚಿತವಾಗಿ தாகம் ಬರುವುದು. இருந்தால் இலவசமாய் வரும். ದಾಹ ಉಳ್ಳ ಇದ್ದರೆ ನೀವು ಉಚಿತವಾಗಿ இலவசமா ಬರುವುದು. உனக்கு கொடுக்க விரும்பினார், ಉಚಿತವಾಗಿ ಕೊಡಕ್ಕೆ அதுக்கடி ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. உன் செயல் மாறுது, ಅವಾಗ ನಿನ್ನ உன் ಕಾರ್ಯ புத்தி மாறுது, ನಿನ್ನ ಬುದ್ಧಿ உன் எண்ணம் ಬದಲಾವಣೆ, மாறுது, ನಿನ್ನ ನೆನಪು ಬದಲಾವಣೆ, அவன் புத்தியும் செயலும் மாறுகிறது. ನಿನ್ನ ಕಾರ್ಯ ಮಾರುತ್ತದೆ. கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பை கொடுக்க விரும்பினார், ನಡೆಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. வாழ்வில் ஒரு அடுத்த படியை காண்பிக்க விரும்புகிறார். ಮೊದಲನೇ ಮೆಟ್ಲು ತೋರಿಸಕ್ಕೆ ஒரு ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. இணைப்பை, தனிமை என்கிற இணைப்பை மகிமையாக்க, ನೀನು ಒಂಟಿಯಾದ ಜೀವಿತ ಸೇರಿಸಿ ஆனா அதை நீ உதறிக்கொண்டிருக்கிற ನೀನು ತಳ್ಳುತ್ತಾ ಇದೆಯಾ? உதறிக்கொண்டிருக்கிற ನೀನು ತಳ್ಳುತ್ತಾ நீ எடுக்கிற முடிவுகள், ನೀ ತೆಗೆಯುವಂತ நீ ತೀರ್ಮಾನವು, தீர்மானிக்கிற தீர்மானங்கள் ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ತೀರ್ಮಾನಗಳು அடிக்கடி உன்னை விட்டு விலகுகிறது. ಆವಾಗ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. கொஞ்சத்தில் நீ ஏமாந்து போகிறாய், ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ಏಮಾರಿ உன் ಹೋಗುತ್ತೀಯ. அருகே வருகிறதை நீ விட்டு விடுகிறாய். ನಿನ್ನ ಹತ್ರ ಬರೋದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೀಯ. உன் புத்தியை சரிப்படுத்திக் கொள்ளுன்னு ನಿನ್ನ கர்த்தர் ಬುದ್ಧಿ சொல்லுகிறார். ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ದೇವರು அவனுடைய ಹೇಳ್ತಾರೆ. அரணுக்குள்ள இருப்பாயானால் ಆದ ದುರ್ಗ ಒಳಗೆ அந்த ಇರುವುದಾದರೆ அரண் உன்னை காக்கும், ಆ ದುರ್ಗವು ನಿನ್ನನ್ನು அந்த ಕಾಯುವುದು. அரண் உனக்கு ஆசீர்வாதத்தை ಆ கொடுக்கும் ದುರ್ಗವು சொல்றார். ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya, ಹalleluya. ஆமென் சொல்லுங்க, ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿರಿ. சிதறி அடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறார். ಚದಿಸಲ್ಪಡಿನ ಮುಖಕ್ಕೆ ಮುಂದೆ இன்னைக்கு ಬರುತ್ತಾನೆ. நிறைய பரிசுத்த பிள்ளைகளை ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧ ಮಕ್ಕಳನ್ನು வார்த்தையினால அப்படியே இழுத்து போட்டுறான். ಮಾತಿಂದ ಹಾಗೆ ಎಳೆದು ಹಾಕುತ್ತಾನೆ. கோபம் அவன் கோபப்பட வச்சிடறான். ಕೋಪ ಪಡಿಸಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமென். கீழ்ப்படியாம போகும்படி வச்சிடறான். ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲದೆ ಮಾಡ್ತಾನೆ. தாழ்மை இல்லாதபடி நடத்திடுறான். ತಾಳ್ಮೆ ಇಲ್ಲದವನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. சிதறடிக்கு உன் பக்கத்துல வந்தபோது ಚದಿಸಲ್ಪಡು ನಿನ್ನ ಹತ್ತಿರ உனக்கு ಬರುವಾಗ தாழ்மை எங்கன்னு தெரியல, ನಿನ್ನ ತಾಳ್ಮೆ ಎಲ್ಲಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. கீழ்ப்படிது எப்படின்னு தெரியல, ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಹೇಗಂತ விட்டு ಗೊತ್ತಿಲ್ಲ. கொடுப்பது எப்படின்னு தெரியல, ಬಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ಹೇಗಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அன்பை எப்படி காட்டுன்னு தெரியல, ಪ್ರೀತಿ ಹೇಗೆ ತೋರಿಸಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவசரப்பட்டு விடுகிறான். ಅವಸರಪಡುತ್ತೀಯ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? சிதறடிக்கு உன் பக்கத்துல வந்துட்டான், ಚದಿಸಲ್ಪಡಿನ ಹತ್ತಿರ அதனால ಬಂದಿದ್ದಾನೆ. கீழ்ப்படிய முடியாம போய் விடுகிறது, ಅವನಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ தாழ்மையா இருக்க முடியாம போய்கிறது, ತಾಳ್ಮೆಯಾಗಿ ಇರಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. விட்டு கொடுக்க முடியாம போய் விடுகிறது. ಬಿಟ್ಟುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும் பொழுது ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವಾಗ அங்க இடம் கொடுப்பாயானா ಅಲ್ಲಿ ಜಾಗ ಕೊಡುವುದಾದರೆ உனக்குள்ள ஆட்டோமேட்டிக் தாழ்மை வந்து ನಿನ್ಗೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ತಾಳ್ಮೆ ಯಾರು ಬರುತ್ತದೆ. ಪೇಸಿನಾ? ಯಾರು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ? யார் பேசுனா? ಯಾರು ಮಾತಾಡಿದ್ರು? கடவுளை பிள்ளை தானே, ಕರ್ತನ அந்த ಮಕ್ಕಳು ಅಕ್ಕ ತಾನೆ, தானே, ನಮ್ಮ ಅಕ್ಕ, அந்த அம்மா தானே, ಆ ತಾಯಿ ತಾನೆ, அந்த அப்பா தானே, ಆ ಅಪ್ಪ ತಾನೆ. அப்படியே கீழ்ப்படிச்சிருவா, ಹಾಗೆ அப்படியே ತೆಗೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ, விட்டு கொடுத்துருவா, ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಕೊಡುತ್ತೀಯಾ, அப்படியே அன்பு காட்டுவா, ಹಾಗೆ ಪ್ರೀತಿ ஓடி போய் ತೋರಿಸುತ್ತೆ. கட்டி பிடிச்சுக்குவ, ಹೋಗಿ இல்ல ತಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ, ஏதாவது ஒரு பொருளை வாங்கி போய் சந்தோஷப்படுத்திடுவ. ಯಾವುದೋ ಒಂದು ವಸ್ತು ತೆಗೆದುಕೊಂಡು ஆமென். ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತೀಯ. இதுதான் ஆவியானவருக்கும் சாத்தானுக்கும் உள்ள வித்தியாசம். ಇದೇ ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಶೇತನಿಗೆ ಇರುವಂತ ஆவியானவர் ವ್ಯತ್ಯಾಸವು. உனக்குள்ள இருந்தா ದೇವರ அந்த ಆತ್ಮನಿಗೆ அரண் பாதுகாக்கப்படும். ಆ ದುರ್ಗವು இப்ப ಕಾಯುವುದು. நீதான் அந்த அரணா மாறுற, ಇವ ನೀನೇ ದುರ್ಗವಾಗಬೇಕು. நீதான் ஒரு கட்டடமா மாறுற, ನೀನೇ ಒಂದು ಕಟ್ಟಡವಾಗಬೇಕು. நீதான் ஒரு காம்பவுண்டா மாறுற, ನೀನೇ ಒಂದು ಗೋಡೆ ಆಗಿ நீ ಮಾರ್ಪಡಬೇಕು. மத்தவங்களுக்கு நீ அரணா மாறிடுவ. ಬೇರೆಯವರಿಗೆ ದುರ್ಗವಾಗಿ உனக்குள்ள ಬಿಡ್ತೀಯ. கர்த்தர் அரணா வரும் பொழுது ನಿನಗೆ ದೇವರು நீ ದುರ್ಗವಾಗಿ மத்தவங்களுக்கு அரணா மாறிடுவ. ದೇವರಿಗೆ ದುರ್ಗವಾಗಿ ஆமென் ಬಿಡ್ತೀಯ. சொல்லு. ಆಮೆನ್ ಹೇಳು.
ஆமென். ஆமென். ஹalleluya. 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 நம்பிக்கையுள்ள சிறகுகளே ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಸೆರೆಯವರೇ, இயேசுங்கிற அரணுக்குள்ள வாங்க. ಯೇಸು ಎಂಬ ದುರ್ಗ ಒಳಗೆ ಬನ್ನಿರಿ. அங்க ரெட்டிப்பான சந்தோஷம் இருக்கும், ಅಲ್ಲಿ ಎರಡಷ್ಟು ಸಂತೋಷ ಸಿಕ್ಕುವುದು, ரெட்டிப்பான நன்மை இருக்கும், ಎರಡಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು ரெட்டிப்பான ಸಿಕ್ಕುವುದು, ஆசீர்வாதம் இருக்கும். ಎರಡಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಸಿಕ್ಕುವುದು. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். ஆரம்ப காலம் கர்த்தருக்குரியதாய் இருந்தது. ಆರಂಭ ಕಾಲವು ಕರ್ತರಾಗಿದೆ. இப்ப எங்க இருக்கு? ಇವಾಗ ಎಲ್ಲಿದೆ? பேரை கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். ಹೆಸರು ಬದಲಾಯಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் பேரை மாற்றி இருக்கிறார். ದೇವರ ಹೆಸರನ್ನು உன் ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. வீட்டார் கூப்பிடுகிற பேர் என்ன? ನಿನ್ನ ಮನೆಯವರು ಕರೆಯುವಂತ இப்ப ಹೆಸರೇನು? உனக்கு இருக்கிற பேர் என்ன? ಇವಾಗ ನಿನಗಿರುವಂತ ಹೆಸರೇನು? வேதத்தில் சொல்லப்படுகிற ஜோசுவா என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಜೋಶುವ ಅಂತ ஆனா நீ எப்படி கர்த்தரை தேடி வருகிறாய்? ಹೇಗೆ ದೇವರ ಹುಡುಕಿ ಬರುತ್ತೀಯಾ? அவருடைய பாதத்தில் எப்படி வருகிறாய்? ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಹೇಗಿದ್ದೀಯಾ? ஆண்டவர் அடிக்கடி உன்னை இந்த ஆலயத்தில் தேடுகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ದೇವರು ನಿನ್ನ ಆವಾಗ ಆಳಕ್ಕೆ நான் உன்னை ಹುಡುಕುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. தேடுகிறவராய் இருக்கிறேன். ನಾನು நீ ಹುಡುಕುವಂತವರಾಗಿದ್ದೀನಿ. என்னிடத்தில் ஓடி வா, ನೀ ನನ್ನ ಹತ್ರ ಓಡಿ ಬಾ. நீ என்னிடத்தில் ஓடி வா, ನನ್ನ ಬಳಿ ಓಡಿ ಬಾ. அப்பொழுது உன்னை சுற்றி வருகிற காரியம் நன்மையாய் மாறிவிடும். ಅವನು ಸುತ್ತಲೂ ಬರೋ ಕಾರ್ಯ ಒಳ್ಳೆದಾಗಿ நான் உன்னை ಮಾಡಿಬಿಡುತ್ತದೆ. எப்படி அழைத்தேன்? ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ அநேகரை ಕರೆದಿದ್ದೇನೆ? மீட்கும் பொருளாக உன்னை வைத்திருக்கிறேன். ಅನೇಕರು ವಿಮೋಚಿಸುವ ವಸ್ತುವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அநேகரை மீட்கும்படி வைத்திருக்கிறேன். ಅನೇಕರು ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ என் ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. சமூகம் உன்னை வரவேற்கிறது. ನನ್ನ ಸಮ್ಮುಖದಿಂದ ಬರೆ என் ಮಾಡುತ್ತದೆ. சமூகம் உன்னை வரவேற்கிறது. ನನ್ನ ಸಮ್ಮುಖದಿಂದ ಬರೆ ಮಾಡುತ್ತದೆ. ரெட்டிப்பு உனக்கு வேண்டாமா? ಎರಡರಷ್ಟು ನಿನಗೆ ಬೇಡವಾ? தேவன் உனக்கு ரெட்டிப்பை வச்சிருக்கிறார். ದೇವನಿಗೆ ಎರಡರಷ್ಟು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அன்பு மகளே, ಪ್ರೀತಿಯ நீ ಮಗಳೇ, கர்ப்பத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார். ನೀನು ಗರ್ಭವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பை ಅದು வச்சிருக்கிறார். ದೇವನಿಗೆ ಎರಡರಷ್ಟು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ரெட்டிப்பை வச்சிருக்கிறார். ಎರಡರಷ್ಟು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரே சமயத்துல ಒಂದೇ ஒன்றுக்கு ಸಮಯದಲ್ಲಿ பின் ஒன்று என்று சொல்லப்படி ಒಂದಿಂದ ಒಂದಂತ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தர் அதை மகிமையா ದೇವರು வச்சிருக்கிறார். ಮಗಿಮಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கணவன் மனைவி காத்துக்கொள்ளுங்கள். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿ. உங்கள் வார்த்தையில நடக்கையில எல்லாவித காரியங்களிலும் ಮಾತಲ್ಲಿ ನಡೆದ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ கர்த்தர் என்று அரணுக்குள்ள போங்க. ದೇವರೆಂಬ ದುರ್ಗ ಒಳಗೆ ಬನ್ನಿರಿ. கர்த்தர் என்று அரணுக்குள்ள போங்க. ದೇವರ ದುರ್ಗ ಒಳಗೆ ಬನ್ನಿರಿ. கர்த்தர் என்று அரணுக்குள்ள போங்க. ದೇವರೆಂಬ ದುರ್ಗ ಒಳಗೆ பின் ಬನ್ನಿರಿ. இருக்கிற மகளை பார்த்து சொல்லுகிறார். ದೇವರ ಮಗಳನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கற்பத்தை சுமக்கிற மகளாய் இருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார். ಗರ್ಭವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರೋ ಮಗನನ್ನು ನೋಡಿ ரெட்டிப்பான ಹೇಳುತ್ತಾರೆ. அரணுக்குள்ள போ. ಎರಡರಷ್ಟು ದುರ್ಗ நீ ಒಳಗೆ ಹೋಗು. ரெட்டிப்பான அரணுக்குள்ள போவாயானால் ಎರಡರಷ್ಟು ದುರ್ಗ ಒಳಗೆ ಹೋಗುವುದಾದರೆ அந்த அரணாகிய கர்த்தர் ரெட்டிப்பை தருவேன் சொல்றார். ದುರ್ಗವಾದ ಕರ್ತರು ಎರಡರಷ್ಟು ಕೊಡುತ್ತೀನಿ கணவன் ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. மனைவி ஒருமித்து நில்லுங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಬ್ಬರಾಗಿ உன் ನಿಲ್ಲಿರಿ. கூடார ஜெப கூடாரமா மாறட்டும். ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿ உங்கள் ಮಾರ್ಪಡಲಿ. முழங்கால் எங்கே? ನಿಮ್ಮ ಮೊಣಕಾಲು நான் ಎಲ್ಲಿ? மீட்டுக் கொண்ட தேவன் தானே. ನಾನು ವಿಮೋಚಿಸಿದ நான் ಕರ್ತನು ತಾನೇ. பிழைக்க செய்த தேவன் தானே. ನಾನು ಬದುಕಿದ ಕರ್ತನು நான் ತಾನೇ. அறுவடை செய்கிற தேவன் தானே. ನಾನು ಅರಸುವಂತದ್ದು ಮಾಡುವ இன்றைக்கு ಕರ್ತನು. மகிழ்ச்சி பந்த கூடாரத்தை கொடுத்த தேவன் நான் தானே. ಸಂತೋಷವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವ ಕರ್ತನು ನಾನು ತಾನೇ. உன் வீட்டை குறித்து கவலை இருக்கா? ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಇದೆಯಾ? வேலை குறித்து கவலை இருக்கிறதா? ಕೆಲಸವನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಇದೆಯಾ? எதை குறித்து கவலை இருக்கு? ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ? கவலை இல்லாம வைத்திருக்கிற தேவன் தானே. ಚಿಂತಿರದ ಇಟ್ಟಿರುವ ದೇವರು ತಾನೇ. என்னுடைய மகிமையை அடிக்கடி நீங்க நாடுகிறீர்களா? ನನ್ನ ಮಹಿಮೆ ಆವಾಗ ಹುಡುಕುತ್ತೀರಾ? உன் வீடு எப்படி இருக்கிறது? ನಿನ್ನ ಮನೆ ಹೇಗಿದೆ? வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. என் வீடு சகல ஜனத்துக்கு ஜெப வீடு என்று. ನನ್ನ ಮನೆ ಸಕಲ ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ உன் வீடு ಮನೆಯಾಗಿದೆ. எப்படி இருக்கிறது கர்த்தர் கேட்கிறார். ನಿನ್ನ ಮನೆ ಯಾವ ರೀತಿಯಿಂದ உன் ದೇವರು வீடு ಕೇಳ್ತಾರೆ? ஜெப வீடா மாறட்டும். ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆ ಆಗಬೇಕು. துதியின் சத்தம் எழும்பட்டும். ಸ್ತುತಿಯ ಶಬ್ದವೇ துதியின் ಎದ್ದೇಳಬೇಕು. சத்தம் எழும்பட்டும். ಸ್ತುತಿಯ ಶಬ್ದ மகளே ಎದ್ದೇಳಬೇಕು. உன் வீடு ஜெப வீடா மாறட்டும். ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ துதி ಮನೆ சத்தம் ಆಗಬೇಕು. எழும்பட்டும். துதி சப்தம் கணவனின் கணவனின் மாற்றத்தை நீ பாப்ப. கணவனின் மாற்றத்தை பாப்ப. ಗಂಡನ ஆமே உன் கூடார ஜெப கூடாரமா மாறணுமானால் ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಕೂಡಾರ கணவனின் ಮಾಡಬೇಕಂದ್ರೆ மாற்றத்தை நீ பாப்ப. ಗಂಡನ அன்பு மகனே, ಪ್ರೀತಿಯ உன் ಮಗನೇ, கூடார ஜெப கூடாரம் மாறுச்சுனா ನಿನ್ನ உன் ಕೂಡಾರ வீட்டு தாய் தகப்பன் கூட பிறந்தவர்கள் சந்தோஷத்தை நீ காண்ப. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಜೊತೆ ಹುಟ್ಟಿದ ಸಂತೋಷ ನೀನು ಕಾಣುವೆ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தேவர் ஆத்மனை உன் ಹೇಳ್ತಾರೆ. கூடார ஜெப கூடாரமாய் மாறட்டும். ನಿನ್ನ ಕೂಡಾರ ಪ್ರಾರ್ಥನೆ மகளே, ಕೂಡಾರವಾಗಬೇಕು. உன் கூடார ஜெப கூடாரமாய் மாறட்டும். ಕೂಡಾರ ಪ್ರಾರ್ಥನೆ அந்த தாயை ಕೂಡಾರವಾಗಬೇಕು. பார்த்து சொல்லுகிறார், ಈ ತಾಯಿ உன் ನೋಡಿ கூடார ಹೇಳ್ತಾರೆ. ஜெப கூடாரமா ನಿನ್ನ மாறணும். ಕೂಡಾರ ಪ್ರಾರ್ಥನೆ உன் கூடார ಕೂಡಾರವಾಗಬೇಕು. ஜெப கூடாரம் மாறணும். ನಿನ್ನ ಕೂಡಾರ ಪ್ರಾರ್ಥನೆ அந்த தாயை ಕೂಡಾರವಾಗಬೇಕು. பார்த்து சொல்றார், ಈ ತಾಯಿ பின்னால இருக்க தாய் ಹಿಂದೆ ಇರುವಂತ ತಾಯಿ அங்க திரும்பி பார்க்க கூடாது. உங்களை தான் எந்த தாய் எழுந்திருங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ உன் ಹೇಳುತ್ತಾರೆ. குடும்பத்தில் பெரும் குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ದೊಡ್ಡ ಸಂಕಲ್ಪ மன உடைந்த நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. ಅದು ಸ್ಥಿತಿ ಬರ್ತಾ ಇದೆ. பிள்ளைகளுக்குள்ள தடுமாற்றம், ஏக்கம், ಮಕ್ಕಳೊಳಗೆ ತಡಮಾರು, புலம்பல் ಗೋಲಾಟವು கூடார ஜெப கூடாரமா மாறணும். ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆ ಆಗಬೇಕು. வீடு சமாதான வீடா மாறிடும். ನಿನ್ನ ಮನೆ ಸಮಾಧಾನ ಮನೆ உன் ಆಗಬೇಕು. பிள்ளைகள் ஒரே மனதாய் சந்தோஷமாய் இருப்பாங்க. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಒಂದೇ அவர் ಮನಸ್ಸು கைகளை ಸಮಾಧಾನವಾಗಿ கொண்டு கொண்டு மகிழ்ச்சியாய் போவதை நீ காண்ப. ಅವ್ರ ಕೈಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಸಂತೋಷ
ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗುವುದು ನೀನು ಕಾಣುವೆ. உன்னுடைய இருதயம் என்கிற அம்மே அந்த கூடாரமும் ನಿನ್ನ நீ ಹೃದಯ வாசம் பண்ணுகிற கூடாரமும் ನೀನು ವಾಸ ಮಾಡೋ ಗುಡಾರವು ஜெப கூடாரமா மாறினால் ಪ್ರಾರ್ಥನೆ ಗುಡಾರವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರೆ அந்த அரண் மகிழ்ச்சியாக மாறும். ಆ ದುರ್ಗವು சிலரை ಸಂತೋಷವಾಗುವುದು. கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಕೆಲವರು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, சில வீடுகள் ஜெப அமே ஜெப ஆராதனை கூடமா இல்ல. ಕೆಲವರು ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿಲ್ಲ. சில வீடுகள் ஜெபம் இல்லாத வீடாய் இருக்கிறது. ಕೆಲವರು ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದ உங்க ಮನೆಯಾಗಿದೆ. அரண்கள் ஆமே ஜெபம் இல்லாமலாய் இருக்கிறது. ನಿಮ್ಮ ದುರ್ಗವು ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದವಾಗಿದೆ. ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿ. வாலிப மகளே, ಯವನಸ್ಥ உன் ಮಗಳೇ, ஜெபத்தை முக்கியப்படுத்து. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖ್ಯ உன் ಸಮವನ್ನು ಕೊಡು. கூடாரத்துல உன் முழங்கால் எப்படி இருக்கிறது? ನಿನ್ನ ಗುಡಾಲಿನ ಮೊಣಕಾಲು ಹೇಗಿದೆ? எப்படி இருக்கு உன் கூடாரத்துல? ಹೇಗಿದೆ? உன் முழங்கால் எப்படி இருக்கிறது? ನಿನ್ನ ಮೊಣಕಾಲು ಹೇಗಿದೆ? உன் முழங்கால் எப்படி இருக்கிறது? ನಿನ್ನ ಮೊಣಕಾಲು ಹೇಗಿದೆ? கர்த்தரிடத்தில் எப்படி போராடுகிறீர்கள்? ದೇವರಲ್ಲಿ ಹೇಗೆ ಹೋರಾಡ್ತಾ ஜெபம் ಇದ್ದೀಯಾ? உண்டா? ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆಯಾ? பரிசுத்த ஆவியான் வருகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬರುತ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியை நான் பார்க்கிறேன். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನೋಡುತ್ತೇನೆ. 7 புறாக்கள் உன் வீட்டுக்குள்ள வருவதும் போவதுமாய் இருக்கிறது. 7 ಪಾರಿವಾಳ ನಿನ್ನ ಮನೆ ಒಳಗೆ கர்த்தருடைய மகிமை நான் பார்க்கிறேன். ದೇವರ ಮಹಿಮೆ அங்கே ನೋಡುತ್ತೇನೆ. எரிச்சலும் ஆமே கோபங்களும் சண்டைகளும் காண்கிறேன். ಅಲ್ಲಿ ಉರಿಗಳು ಕೋಪಗಳು ஜெப வீடா இருக்கிறதா? ಪ್ರಾರ್ಥನೆ ஜெப ಮನೆಯಾಗಿದೆಯಾ? வீடா இருக்கிறதா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿದೆಯಾ? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ಯಾರಿಗೆ ಮುಖ್ಯ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ எதற்கு ಕೊಡ್ತೀಯಾ? முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ಯಾರಿಗೆ ಮುಖ್ಯ ಸ್ಥಾನ தாழ்மை ಕೊಡ್ತೀಯಾ? இருக்கிறதா? ತಾಳ್ಮೆ ಇದೆಯಾ? கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ಜಪ ಇದೆಯಾ? கர்த்தர் கேட்கிறார். ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ. Right, Billy God Jesus. நன்றி நன்றி. அநேகரை கர்த்தர் சொல்லிக் கொண்டு ಅನೇಕರಿಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உங்க வீடு ஜெப வீடா இல்ல. ನಿಮ್ಮ ಮನೆಗಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಗಳಾಗಿಲ್ಲ. உங்க வீடு ஜெப வீடா இல்ல. ನಿಮ್ಮ ಮನೆಗಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಗಳಾಗಿಲ್ಲ. பின்புறத்தில் அமர்ந்திருக்கிற மகளே, ಹಿಂದಿರುವ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವ ಮಗಳೇ, உன் வீடு ஜெப வீடா இல்ல. ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿಲ್ಲ. உன் வீடு ஜெப வீடா இல்ல. ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ உன் ಮನೆಯಾಗಿಲ್ಲ. வீடு ஜெப வீடா இருந்தால் ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ உன் ಮನೆಯಾಗಿದ್ದರೆ வீடு ஆசீர்வாதமா ನಿನ್ನ மாறும். ಮನೆ உன் ಆಶೀರ್ವಾದವಾಗುವುದು. கையின் உன் கணவனின் பிரயாசம் மகிமையா மாறும். ನಿನ್ನ ಗಂಡನ ಕೈನ ಪ್ರಯಾಸ சில ಮಹಿಮೆ நாட்கள ಆಗುತ್ತದೆ. சரீர பலவீனம், ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಿಗೆ சில ಶರೀರ நாள் ಹೋರಾಟವು, குடும்பத்துல சமாதானம் இல்ல. ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ಕುಟುಂಬದ சில ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. நாட்களா வருவது செலவாய் கொண்டே இருக்கிறது. ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ಬರುವುದೆಲ್ಲ என்ன ಖರ್ಚಾಗುತ್ತಾನೆ. பண்றதுன்னு தெரியல. ಏನ್ ಮಾಡಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. குழப்பம் உனக்குள் பெருகிறது. ಗೋಲಾಟ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. வேலை போய் மீண்டும் மீண்டும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற. ಕೆಲಸ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕೊಡ್ತಾನೆ எந்த ಇದ್ದಾರೆ. விதத்தில் இருக்கிறாய் மகளே? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ உன் வீடு ஜெப வீடா இருக்கிறதா? ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಮನೆಯಾಗಿದೆಯಾ? வாசம் பண்ணுகிற வீடா இருக்கிறதா? ನಾನು ವಾಸ ಮಾಡೋ ಮನೆಯಾಗಿದೆಯಾ? கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுங்கள். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ. எப்போது நீங்கள் குடும்பமாய் அமருகிறீர்களோ ಯಾವ ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರೋ அப்போது வானம் திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். ಆವಾಗ ಆಕಾಶ இங்க சில குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், ಕುಟುಂಬಗಳು ನೋಡಿ உங்க வீட்டுக்கு மேல கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. ನಿಮ್ಮ ಮನೆ ಮೇಲೆ ದೇವರ வானம் திறக்கப்படாமல் இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் உங்க குடும்பத்தின் ஐக்கியம் ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಐಕ್ಯವು மாறுபடா இருக்கு. ಮಾರ್ಪಾಡಾಗಿದೆ. மாறுபடா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை நீ எப்படி கேட்கிற? ದೇವರ ಮಾತು ಹೇಗೆ ಕೇಳುತ್ತೀಯಾ? தீர்க்கதரிசனம் இல்லாத இடங்கள் சிதறடிக்கப்படும். ಪ್ರವಾದಿ ಇಲ್ಲದ ಜಾಗ ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. உன் குடும்பத்தை எச்சரிக்கிறார். ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು உன் ಎಚ್ಚರಿಸುತ್ತಾರೆ. குடும்பத்தை எச்சரிக்கிறார். ಕುಟುಂಬವನ್ನು எச்சரிக்கிற தேவ சத்தத்தை கேள். ಎಚ್ಚರಿಸು ದೇವರ ಶಬ್ದವನ್ನು எங்க ஓடுகிறீர்கள்? ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೀರಾ? எங்க ஓடுகிறீர்கள்? ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೀರಾ? சிந்தனை எங்க? ನಿಮ್ಮ ನೆನಪು ಎಲ್ಲಿ? செயல் எங்க? ಕಾರ್ಯವೆಲ್ಲಿ? திட்டம் எங்க? ನಿಮ್ಮ ತೀರ್ಮಾನವೆಲ್ಲಿ? கட்சிக்கிற சிங்கம் போல உலாவிக் கொண்டிருக்கிறேன். ನಾನು ಗರ್ಜಿಸುತ್ತಾ உலாவிக் கொண்டிருக்கிறேன். ಸಂಚರಿಸ್ತಾ இதோ ಇದ್ದೇನೆ. உலாவிக் கொண்டிருக்கிற ಇಗೋ கர்த்தர் ಸಂಚರಿಸುವ ಕರ್ತನು நான் உங்க வீடுகளை காண்கிறேன் என்று ನಿಮ್ಮ சொல்லுகிறார். ಮನೆಗೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இங்கயா அங்கயா ಇಲ್ಲಿನ ಅಲ್ಲಿನ எங்க உனக்கு சமாதானம்? ಎಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವು? எங்க உனக்கு சமாதானம்? எங்க ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವು? இங்க சமாதானம் தான் உன்னை எங்க வச்சிருக்கிற. ಸಮಾಧಾನ ಇಲ್ಲಿ ஆனால் உன் எண்ணம் எங்க ஓடுகிறது? ನಿನ್ನ ನೆನಪು ಎಲ್ಲಿ உன் பிள்ளைகள் எங்க ஓடுகிறார்கள்? ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾರೆ? என் சத்தத்துக்கு செவி கொடுக்க வை. ನನ್ನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡಲಿಕ್ಕಿಡು. நாளைய நாட்கள் ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಾಣುವಿರಿ. ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಾಣುವಿರಿ. ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡುವಿರಿ. நான் கர்த்தர். ನಾನೇ ಕರ್ತನು. நான் கர்த்தர். ನಾನೇ ಕರ್ತನು. எஸ். நம்பிக்கையுள்ள சிறகுகளே, ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಸೆರೆಯವರೇ, அரணுக்கு திரும்புங்கள். ಅರಣ್ಯಕ್ಕೆ ತಿರುಗಿರಿ. இரட்டிப்பான நன்மை தரும். ಎರಡಷ್ಟು ಒಳ್ಳೆದನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. வேண்டுமா? ಬೇಕಾ? இரட்டிப்பான அரண் வேண்டுமா? ಎರಡಷ್ಟು ದುರ್ಗವೂ ಬೇಕಾ? இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டுமா? ಎರಡಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವೂ ಬೇಕಾ? எஸ். நிறைய வீடுகளுக்கு அத காமிச்சிட்டு இருக்காங்க. ಅನೇಕ ಮನೆಗಳನ್ನು ದೇವರು ತೋರಿಸ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஆனா உங்க வீட்டுக்கு மேல ಅದು ನಿಮ್ಮ ಮನೆಗಳ ಮೇಲೆ வானம் திறக்கப்படாம இருக்கு. ಆಕಾಶ ತೆಗೆದೇ ಇದೆ.
உன் கூடாரத்துல ನಿಮ್ಮ ಗುಡಾರದಲ್ಲಿ கர்த்தரின் சத்தத்துக்கு இடம் கொடாம இருக்கிறீர்கள். ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡದೇ ಇದ್ದೀರಾ? கர்த்தருக்கு இடம் கொடுங்க. ದೇವರಿಗೆ ಜಾಗ ಕೊಡಿರಿ. கர்த்தருக்கு இடம் கொடுங்க. ದೇವರಿಗೆ ಜಾಗವನ್ನು ಕೊಡಿ. தாயை பார்த்து சொல்லுகிறார். ಆ ತಾಯಿ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குகிறார். ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತಾರೆ. சரீரத்துக்குள்ள ஒரு பக்கம் பலவீனம் இருக்கிறது. ಶರೀರಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕಡೆ ರೋಗವಿದೆ. ஆனாலும் உன் கூடாரம் ஜெப கூடாரமாய் இருக்கா? ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿದೆಯಾ? ஜெப கூடாரமாய் இருக்கா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿದೆಯಾ? ஜெப கூடாரமாய் இருக்கிறதா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿದೆಯಾ? உன் கூடாரம் ஜெப கூடாரமாய் இருக்கிறதா? ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿದೆಯಾ? கணவன் எங்க? ಗಂಡನೆಲ್ಲಿ? பிள்ளைகள் எங்க? ಮಕ್ಕಳೆಲ್ಲಿ? என்ன செய்கிறார்? ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? ಈ ಸಮಯ ರಹಮ ಸಂದುಡಾ let me go. கொடுத்த பொறுப்பு எங்க? ಕೊಟ್ಟಿರೋ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ, திட்டங்கள் எங்க? ತೀರ್ಮಾನಗಳಲ್ಲಿ. ஆமென் ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. உழைப்புக்கு மேல், ಬದುಕಿಗೆ ಮೇಲೆ, உழைப்புக்கு மேல் ಬದುಕಿಗೆ ಮೇಲೆ சங்கடங்களும் நிந்தைகளும் பிறக்கிறதா? ಸಂಕಲ್ಪವು ಎಲ್ಲ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. வருமானத்துக்கு மிஞ்சி ஓடுகிறதா? ವರಮಾನಗೆ ಮಿಂಚಿ ಓಡ್ತಾ ಇದೆಯಾ? நானும் என் வீட்டாரும் என்றால் ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರಂದರೆ கர்த்தரை செபிப்போம். ಯೆಹೋವನನ್ನೇ ಸೇವಿಸುತ್ತೇವೆ. எங்கே செபிக்கிறீர்கள்? ಎಲ್ಲಿ ಸೇವಿಸುತ್ತೀರಾ? ரபா எஸ் எஸ் கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறது. ದೇವರ ಆತ್ಮ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕಿವಿಗಳನ್ನು ಕೇಳಪಡಲಿ. கணவன் ஒரு பக்கம், ಗಂಡ ಒಂದು ಕಡೆ, மனைவி ஒரு பக்கம், ಹೆಂಡತಿ ಒಂದು ಕಡೆ, உலக ரீதியா நின்னுகிட்டு இருக்கிறீங்க. ಲೋಕದ ದಾರಿ ನಿಂತಿದ್ದೀಯಾ? எத்தனை முறை எச்சரிப்பது? ಎಷ್ಟು ಸಾರಿ ಎಚ್ಚರಿಸುವುದು? உன் வீடு ஜெபக்கூடாரமா இருக்கா? ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿದೆಯಾ? இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் கால் ஓடுகிறது. ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಕಾಲು ಓಡ್ತಾ உன் ಇದೆ. இருதயத்தின் சிந்தனை என்ன? ನಿನ್ನ ಹೃದಯ ನೆನಪಲ್ಲಿ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ನಾನು ಏನ್ ತಪ್ಪು நான் என்ன ಮಾಡಿದೆ? தப்பு பண்ணிட்டேன்? ಏನ್ ತಪ್ಪು உன் ಮಾಡಿದೆ? தலை மேல ஒரு இடி காத்துக்கிட்டு இருக்கு. ತಲೆ ಮೇಲೆ ಒಂದು ಏಟು ಕಾಯ್ತಾ ಇದೆ. உன் தலை மேல ஒரு இடி காத்துக்கிட்டு இருக்கு. ತಲೆ ಮೇಲೆ ಒಂದು ಏಟು ಕಾಯ್ತಾ ಇದೆ. எச்சரிப்பை நீ விடுகிறாய். ಎಚ್ಚರಿಪನ್ನು ಬಿಡಿಸ್ತಾ ಇದೆಯಾ? அசால்ட்டும். ஆமென், ಅಜಾಗ್ರತೆ, ஆமென். அசால்ட். ಅಜಾಗ್ರತೆ. நாளை பார்க்கலாம். ನಾಳೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. வேண்டாம் மகளே, ಬೇಡ ಮಗಳೇ, வாழ்க்கை காத்துக்கொள். ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. வாழ்க்கை காத்துக்கொள். ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. வாழ்க்கை காத்துக்கொள். ಜೀವಿತವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. அநேக கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. ಅನೇಕ ಕಣ್ಣುಗಳು ನಿನ್ನ ನೋಡ್ತಾನೆ ಇದೆ. அநேக கண்கள் உன்னை பார்க்கிறது. ಅನೇಕರ ಕಣ್ಣು ನಿನ್ನೆ ನೋಡ್ತಾ ಇದೆ. Thank you, Lord Jesus. Thank you. Thank you. அநேக வீடுகள் பூட்டப்பட்டே இருக்கு. ಅನೇಕ ಮನೆಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருடைய மகிமை அந்த வாசலுக்கு வெளியவே இருக்கிறது. ಕರ್ತನ ಮಹಿಮೆ ಬಾಗಿಲು ಒಳಗಡೆನೇ ಇದೆ. அவரை சரியா பின்பற்றுங்கள். ಅವರನ್ನು ಸರಿಯಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸಿರಿ. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நல்லவரே இயேசு வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எத்தனை முறை ஆண்டவர் உங்களோடு பேசுவேன் ಎಷ್ಟು ಸರಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் வாழ வைக்கிற தேவன். ಅವರು ಬದುಕುವಂತೆ ಮಾಡುವಂತ ಕರ್ತನು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವು உன் அரணை காத்துக்கொள். ನಿನ್ನ ಅರಣ್ಯವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. உன் அரணை காத்துக்கொள். ದುರ್ಗವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. நேரம் முடிந்து விட்டது. ಸಮಯ ಮುಗಿದಿದೆ. உன் அரணை காத்துக்கொள். ನಿನ್ನ ದುರ್ಗವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. இங்க போனா 12 மணி 1 மணி தான். ಹೋದ್ರೆ 12 ಗಂಟೆ 1 ಗಂಟೆ சலிப்பா வர்றீங்க. ನೀವು ಹಾಗೆ ಸಹಿಸಿಕೊಂಡು ಬರ್ತೀರಾ. சலிப்பா வர்றீங்க. ನೀವು ಸಹಿಸಿಕೊಂಡು ಬರ್ತೀರಾ ಹಾಗೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனா இங்க கர்த்தர் இருப்பது உங்க கண்கள் காணுவது. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ದೇವರು ಇರುವುದು ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ. உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. ನಿಮಗೆ ಇಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. போனா நேரமாகும். ಹೋದ್ರೆ ಸಮಯವಾಗುತ್ತದೆ. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். ಅದು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಬಿಟ್ಟು ಹೋಗೋಣ. 8:30 மணிக்கு ஆராதனை. 8:30ಗೆ ಆರಾಧನೆ. 8:30 மணிக்கு தான் குளியில ஆராதனைக்கு நிப்போம். 8:30ಗೆ ಸ್ನಾನ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ನಿಲ್ಲುವುದು. அப்பதான் ஒருத்தர் நிப்போம். ಅವಾಗ ಒಬ್ಬರಿಂದ ಒಬ್ಬ ನಿಲ್ಲುವುದು. ஹalleluya. ஹalleluya. 8:30 மணிக்கு ஆராதனைனா 8:30ಗೆ ಆರಾಧನೆ. ஓ வீட்ல 5 மணிக்கு லைட் எரிஞ்சிருக்கணும். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ 5 ಗಂಟೆಗೆ ಲೈಟ್ ஆமென். ಹಾಕಬೇಕು. ಆಮೆನ್. ஆனா காலையில என்ன பண்றீங்க? ಆದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಏನು மட்டன் ಮಾಡ್ತೀರಾ? ஷாப்பை தேடுறீங்க. சிக்கன் ஷாப்பை தேடுறீங்க. ಚಿಕನ್ ಅಂಗಡಿಯನ್ನು ಹುಡುಕುತ್ತೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு கடை அடைச்சிருக்கு. ಇವತ್ತು ಅಂಗಡಿ ಮುಚ್ಚಿದಲ್ಲ. நான் மண்டைய வாங்கல. அப்புறம்
கொண்டைய வாங்கலன்னு தேடுறீங்க. ನಾನು ಬಣ್ಣನ್ ತೆಗಲಿಲ್ಲ ಆಮೇಲೆ ಕೊಂಡೆ. ஆமென். ಆಮೆನ್. சபையிலிருந்து வந்த உடனே வயிறு நிரம்பணும். ಸಭೆ ಅಂದ ತಕ್ಷಣ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. உங்க ஆத்துமா நிரம்பணும். ನಿಮ್ಮ ಆತ್ಮ ತುಂಬಬೇಕು. உங்க இருதய நிரம்பணுங்க முத. ತುಂಬಬೇಕು ಇಲ್ಲಿ ಮೊದಲು. ஆமென். ಆಮೆನ್. ஒரு ரத்தத்துல பலன் வரணும். ನಿನ್ನ ರಕ್ತದಲ್ಲಿ ಬಲವು நரம்புகள் புஷ்டியாகணும். ನಿನ್ನ ನರಗಳು ಪುಷ್ಟಿಯಾಗಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஆவிக்குரிய உணவை எடுக்காம ಆತ್ಮಿಕ ಊಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ மாம்சத்துக்குரிய உணவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஆகாசமா வீட்டை போட்டுட்டு சபைக்கு வரீங்க. ಮಾಂಸ ತಕ್ಕಂತ ಊಟ ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿ ಇಟ್ಟು ಆಮೇಲೆ ನಿಧಾನವಾಗಿ ಸಭೆಗೆ ಬರುವುದು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு தம்பி சொன்னா என்கிட்ட, ಒಂದು ತಮ್ಮ ನನ್ನ ಬಳಿ ಹೇಳಿದ, அப்பா ಅಪ್ಪ சனிக்கிழமைக்கு மாம்சம் கொண்டு வரணும், ಶನಿವಾರ ಮಾಂಸ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು, ஞாயிற்றுக்கிழமை காடி எடுத்து செஞ்சு வச்சிடணும், ಬೆಳಗ್ಗೆ ಭಾನುವಾರ ಎದ್ದು ಅಡಿಗೆ சர்ச்சுக்கு ಮಾಡಿ வந்துடணும், ಸಭೆಗೆ ಬಂದು ಬಿಡಬೇಕು, அப்படி போயிட்டு ஒரு புடி பிடிச்சிட்டு அப்படியே மலாந்துடணும். ಹಾಗೆ ಹೋಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಿ ಮಲ್ಕೊಬೇಕು. இது நல்ல ஐடியா தானே இது? ಇದು ಒಳ್ಳೆ ಐಡಿಯಾ ತಾನೇ ಇದು. நான் எப்படா சனிக்கிழமை வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ಯಾವಾಗ ಶನಿವಾರ ಬರ್ತಾ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. சனிக்கிழமை வந்தவன போய் 5 kg மட்டன் வாங்கி வந்தாச்சு. ಶನಿವಾರ ಬಂದ್ರೆ 5 kg ಮಟನ್ ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சாச்சு. ಇಟ್ಟಾಯ್ತು. காலையில இருந்து செய்யுங்கன்னாச்சு. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಮಾಡಿ ಅಂತ காலையில இருந்து அம்மா வந்து செஞ்சிட்டாங்க. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಅಮ್ಮ ಮಾಡಿದ್ರು. இப்ப காலையில இருந்து செஞ்ச பிறகு சபைக்கு வந்துட்டோம். ಬೆಳಗ್ಗೆ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ತಕ್ಷಣ ಸಭೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿ. பிரசங்க கொடுக்கிற எனக்கு கரிமேல ஞாபகம் வருது. ಸಂದೇಶಗಳು ನನಗೆ ಮಾಂಸ ಮೇಲೆ ನೆನಪು. எப்படா முடிய போகுது? ಯಾವಾಗ ಮುಗೀತದೆ? அப்பா எப்ப முடிய போகுது? ಯಾವಾಗ ಮುಗೀತದೆ? எப்ப நான் வீட்டுக்கு போறேன்? ಯಾವಾಗ ಮನೆಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದೆ? ஹல்லேலூயா. ஹalleluya. ஆராதனை முடிஞ்ச உடனே ಆರಾಧನೆ ಮುಗಿದ ஏய் ஓடு 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 ஓடு. ಓಡು ಓಡು ಓಡು. கீழ 2-3 ஃபேமிலி என்ன அட்டம் பண்றாங்க. ಕೆಳಗಡೆ 3 ಫ್ಯಾಮಿಲಿ ಅಡ್ಡ ஐயா ಮಾಡ್ಕೊಂಡು வாங்க சாப்பிட்டு போகலாம். ಅಯ್ಯ ಬನ್ನಿ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ. அங்கிள் வாங்க சாப்பிட்டு போகலாம். ಬನ್ನಿ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ. வேணாப்பா இன்னைக்கு நான் சாப்பிடுறதுல போ. ಅಡ್ಡಪ್ಪ ಇವತ್ತು ನಾನು ತಿನ್ನೋದಿಲ್ಲ ಹೋಗು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? அப்பதான் நினைச்சேன் சாயங்காலம் ಅವಾಗೆ ಸಾಯಂಕಾಲ என் வீட்டுல செஞ்ச சாப்பாடு சாப்பிடவே முடியல. ನನ್ನೇ ಮನೇಲಿ ಮಾಡಿ ಅಡಿಗೆ ತಿನ್ನಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. நைட்டுக்கு யோசனை வருது. ರಾತ್ರಿ ಆಲೋಚನೆ ಬರ್ತದೆ. ஆமென். இந்த பையன் இப்படி சொல்லி என் மனசு கெட்டு விட்டானே. ಈ ಮಗನ ಹಿಂಗೆ ಹೇಳಿ ನನ್ನ ಮನಸ್ಸು ಕೆಡಿಸಿಬಿಟ್ನಲ್ಲ. அடுத்த வாரம் சனிக்கிழமை எப்ப வரும்னு எதிர்பார்க்கல. ಬರೋ ಶನಿವಾರ ಯಾವಾಗ ಬರ್ತಂತ ಎದುರು ನೋಡೋದಿಲ್ಲ. நீட்டா வந்து ஆராதனை பண்ணி நீட்டா தேவ சமூகத்துக்கு கடந்து சென்றோம். ಕ್ರಮವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಕ್ರಮವಾಗಿಲಿಂದ ಹೋಗಬೇಕು. அன்னைக்கு நல்ல விலையுறந்த சாப்பாடு அன்னைக்கு கிடைச்சிச்சு. ಅದು ಬೆಳೆ ಬಾದಂತ ಒಳ್ಳೆ ಊಟ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿತು. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நல்லது தான் செஞ்சு வைங்க, வேணான்னு சொல்ல. ಮಾಡಿ ಇಡುವುದು ಒಳ್ಳೆಯದು, நான் ಬೇಡ உங்களை ಅಂತ குறையா ಹೇಳಿಲ್ಲ. சொல்லல. ನನ್ಗೆ ಕೊರತೆ ಆಗಿರಲಿಲ್ಲ. எவ்வளவு ஆசையா அம்மை மட்டன் வாங்கியாவது காலையில செஞ்சு வச்சுட்டு வீடு சபைக்கு வந்து போய் நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ, ಇಷ್ಟು ಆಸೆಯಾಗಿ ಮಟನ್ ಮಾಡಿ ತಗೊಂಬಂದು ಮನೇಲಿ ಇಟ್ಟು ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಕು. அதே போல சபைக்கு எப்ப போவன்ற ஆசையா அந்த டைமுக்கு ஓடிவாங்க. ಅದೇ ರೀತಿ ಸಭೆಗೆ ಹೇಗೆ ಹೋಗಬೇಕಂತ ಆಸೆಯಿಂದ ನೀವು அப்ப ಬಯಸುತ್ತಾ இங்க ಬರಬೇಕು. கொடுக்கிற ஆகாரமும் உங்க வீட்டுல இருக்கிற ஆகாரமும் உங்களுக்கு பலனுள்ளதா மாறும். ಅವಾಗ ಇಲ್ಲಿ ಕೂಡ ಆಹಾರವು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಆಹಾರ ನಿಮಗೆ ಬಲವಾಗಿ ஆமென் ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. சொல்லுங்க. பக்கத்துல கரம்படி சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಹೇಳಿರಿ, கர்த்தரின் அரணுக்குள்ள நான் போவேன். ನಾನು ದೇವರ ದುರ್ಗ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பிடிப்பேன். ಎರಡು ಆಶೀರ್ವಾದವನ್ನು நான் ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. விட மாட்டேன்னு சொல்லுங்க. ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿರಿ. உன்னை விட்டுருவேன். ನಿನ್ನನ್ನು ಬೇಕಾದ್ರೆ ஆனா ಬಿಟ್ಟು கர்த்தரை விட மாட்டேன். ಅದು ದೇವರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நல்ல பக்கத்துல உன்னை விட்டுருவேன். ನಿನ್ನನ್ನು ಬಿಡುತ್ತೇನೆ. ஆனா கர்த்தரை விட மாட்டேன். ಆದರೆ ಕರ್ತನನ್ನು நான் ಬಿಡುವುದಿಲ್ಲ. அரணுக்குள்ள போக போகிறேன். ದುರ್ಗ ಒಳಗೆ கர்த்தர் ಹೋಗುತ್ತೇನೆ. என்னை அரணுக்குள்ள வைக்க கொண்டு போய் வைப்பா. ದುರ್ಗ ಒಳಗೆ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. என் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை எனக்கு தருவா. ಎರಡು ಆಶೀರ್ವಾದ ನನಗೆ என் ಕೊಡುತ್ತಾರೆ. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை எனக்கு தருவா. என் ரெட்டிப்பான நன்மை எனக்கு தருவா. எனக்கு ரெட்டிப்பான பங்கு எனக்கு தருவா. ಭಾಗವನ್ನು அந்த ಕೊಡುತ್ತಾರೆ. ரெட்டிப்பை நான் விட மாட்டேன். இந்த தீர்க்கதரிசனம் எனக்கு தான். இந்த தீர்க்கதரிசனம் எனக்கு தான். சொல்லு, கர்த்தருடைய சமூகத்துல சொல்லு. கரங்களை தட்டி வரவேறுங்க. கரங்களை தட்டி வரவேறுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான். இந்த வார்த்தை எனக்கு தான். ரெட்டிப்பான பங்கு, ரெட்டிப்பான சுதந்திரம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மை எனக்கு தருவா. ನಾನು ಬರುತ್ತೇನೆ. எனக்கு தருவா. ನನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த முடிவுக்கு நேராக ಈ ಸಮಯ ಮುಗಿಕ್ಕೆ ನೇರಾಗಿ ஒரு மகளை பார்த்து சொல்லுகிறார். ಒಂದು ಮಗಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மகளை தனிமையில இருக்கிறியா? ಮಗಳನ್ನು ಒಬ್ಬಟ್ಟಿಯಾಗಿದ್ದೀಯಾ? அந்த மகளை பார்த்து ಆ சொல்லுகிறார், ಮಗಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை கர்த்தர் ரெட்டிப்பாக நடத்த போகிறார். ನಿನ್ನ ದೇವರು ಎರಡಷ್ಟಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. உன்னை ரெட்டிப்பாக நடத்த போகிறார். ನಿನ್ನ ಎರಡಷ್ಟು ನಡೆಸುತ್ತಾರೆ. உன் கண்ணீர் பெரிது மகளே. ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ಹೆಚ್ಚು உன் ಮಗಳೇ. குடும்பம் எங்க? ನಿನ್ನ நீ ಕುಟುಂಬದಲ್ಲಿ நம்பினவர்கள் எங்க? ನಂಬಿದವರು ಎಲ್ಲಿ? நீ எந்த இடத்த தள்ளப்பட்ட? ಎಲ್ಲಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟೆ? இப்ப நீ எங்க நிக்கிற மகளே? ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ಯಾ நீ ಮಗಳೇ? புலம்பலா இருக்கிறாயா? ಕೋಲಾಟವಾಗಿದ್ದೀಯಾ? அடிக்கடி நீ
கண்கலங்குற அழுகிற மகள் ಅವ ಕಣ್ಣೀರು ಬಿಡ್ತಿ ಅಳುತ್ತೀಯ கர்த்தர் ಮಗಳೇ. சொல்றாரு தேவன் எழுத்தாரு. ரெட்டிப்பான அரணுக்குள்ள உன்னை கொண்டு போய் ಏರಷ್ಟು ದುರ್ಗವನ್ನು என் ಕರ್ಕೊಂಡು, ரெட்டிப்பான பங்க ஏரசு என் ಭಾಗವನ್ನು, ரெட்டிப்பான நன்மைய ஏரசு ಒಳ್ಳೆದನ್ನು, என் ரெட்டிப்பான சுதந்திரத்தை ஏரசு சுதந்திரವನ್ನು, என் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ನನ್ನ ஏரசு ஆசீர்வாதವನ್ನು, மகளை உன் மேல ஊற்றுவேன். ಮಗನ ಮೇಲೆ ಸುರಿಸುತ್ತೇನೆ. இன்னைக்கு உன்னை புறக்கணிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில ಇವತ್ತು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ நாளை அநேகருக்கு உன் தலை கனமாயிருக்கும். ನಾಳೆ ಅನೇಕನ ತಲೆ உன் ಘನವಾಗಿರುತ್ತದೆ. ஆசீர்வாதத்தை அநேகர் பார்ப்பார்கள். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಅನೇಕ நீ ನೋಡುತ್ತಾರೆ. அநேகரை வரவேற்ப. ಅನೇಕರು ಬರೆ அங்கே ಮಾಡುತ್ತೀಯ. உனக்கு மகிழ்ச்சியின் சந்தோஷம். ಅಲ್ಲಿ ನಿನಗೆ ಸಂತೋಷ ಉಲ್ಲಾಸವು. கர்த்தர் உனக்கு மகிமையா வச்சிருக்கிறார். ದೇವರು ಮಹಿಮೆಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உன் பக்கத்துல ஒரு வெள்ளங்கி தரித்து நிற்கின்றார். ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಿಳಿ ವಸ್ತ್ರ ಧರಿಸಿದವರಿದ್ದಾರೆ. உன் பக்கத்தில் நின்று கொண்டு ನಿನ್ನ இருக்கிறார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. அவர் பக்கத்திலே நின்று கொண்டு ನಿನ್ನ இருக்கிறார். ಪಕ್ಕದಲ್ಲೇ ನಿಂತಿದ್ದಾರೆ. அவர் உன்னை அரவணைக்கிறவராய் ಅದು ನಿನ್ನ இருக்கிறார். ಸಂತೈಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. உன்னை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். ಸಂತೈಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் உன்னை அரணுக்குள்ள வச்சு பாதுகாப்பன்னு சொல்றார். ದುರ್ಗದೊಳಗಿದ್ದು ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ. உன் பக்கத்திலே நிற்கிறார் பார். ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ அவர்தான் ಇದ್ದಾರಪ್ಪ. கர்த்தர். ಮಗನೇ அவர்தான் கர்த்தர். ಆತನೇ ಕರ್ತನು. அந்த அரணுக்குள்ள உன்னை ಆ நடத்துவார். ಅರಣ್ಯೊಳಗೆ ಮನೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. வேடிக்கை பார்க்காத கர்த்தருடைய மகிமை. ದೇವರನ್ನು வேடிக்கை பார்க்க இடம் கூடாது. ಬೇಡಿಕೆನೊಳಗೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. வேடிக்கை இடம் கொடுக்காத. ಬೇಡಿಕೆಗೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. அநேக எச்சரிப்பை நீ உதறிக்கிட்டே இருக்கிற. ಅನೇಕ ಎಚ್ಚರಿಸು ತಳ್ಳುತ್ತಾನೆ ಇದೆಯಾ. எச்சரிப்பை உதறிக்கிட்டே இருக்கிற. ಎಚ್ಚರಿಸು ತಳ್ಳುತ್ತಾನೆ ಇದೆಯಾ. ஆமென் ಆಮೆನ್ ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. தேவன் நம் நடுவே இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஒரு அழகான ஒரு மகிமை அப்படியே அப்படியே வந்து வந்து போய்கிட்டு இருக்கு. ಇಲ್ಲಿ ಒಂದು ಸುಂದರವಾದ ಮಹಿಮೆ ಹಾಗೆ ಬಂದು ಬಂದು ಹೋಗುತ್ತಾನೆ ಇದೆ. புகை எப்படி மேல போய் வருமோ ಹೋಗಿ ಹೇಗೆ ಹಾಗೆ ಮೇಲೆ ಹೋಗಿ ಹೋಗಿ ஒரு ಬರುತ್ತದೋ மேகம் அப்படியே இறங்கி கொண்டு இருக்கு. ಒಂದು ಮೇಘವಾಗಿ ಇಳಿತಾನೆ இதுல ಇದೆ. எப்படி இந்த மேகம் எப்படி இறங்குது பாருங்க. ಈ ಮೇಘ ಹೇಗೆ ಇಳಿತಾ ಇದೆ ನೋಡಿ. எப்படி பாருங்க எப்படி போகுது பாருங்க. ಹೀಗೆ ಹೋಗುತ್ತದೆ ನೋಡಿ. எப்படி பாருங்க அங்க பாருங்க எப்படி இருக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಗೆ ಇದೆ. இதுல ரெண்டு கரை எப்படி இருக்கு பாருங்க. ಎರಡು ಕರವು ಹೇಗಿದೆ ಅಂತ ನೋಡಿ. ரெண்டு கரை எப்படி இருக்கிறது. ಎರಡು ಕರವು ಹೇಗಿದೆ. அதே போல அந்த மேகம் அப்படியே இறங்கி இறங்கி ஏறுகிறது. ಅದೇ ರೀತಿ ಮೇಘ ಇಳಿದು ಇಳಿದು ரெண்டு கரை உங்களை அப்படியே 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 கிட்ட வருது. ಎರಡು ಕರವು ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ நீ ಬರ್ತಾ ಇದೆ. பயபக்தியா ஒப்பு கொடுத்தீனா பயபக்திಗೆ உன் ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ மேல அந்த மகிமை இருக்கும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಹಿಮೆ உன் மேல அந்த மகிமை இருக்கும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಹಿಮೆ உன் மேல அந்த மகிமை இருக்கும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಹಿಮೆ உன் மேல அந்த மகிமை இருக்கும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಹಿಮೆ He will be God. Oh re le he he ரெகபத் மகிமை ரெகபத் மகிமை ரெகபத் மகிமை உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ரெகபத் மகிமை ரெகபத் மகிமை. ஓ உன்னை வாளாக்காம தலையாக்கி உன்னை கீழாக்காம மேலாக்க கர்த்தர் உனக்கு மகிமை 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 மகிமை. ரெகபத் மகிமை. அன்பு மகனே ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ ரெகபத் மகிமை உன் மேல இருக்கு. ರೆಹಬೋತ್ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇದೆ. உன் சரீரத்துக்குள்ள ನಿನ್ನ ಶರೀರ ಒಳಗೆ உன் ஆவிக்குள்ள. ನಿನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. உன் உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புக்குள்ள ನಿನ್ನ ಒಂದೊಂದು ಅಂಗ ಒಳಗೆ இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. ಇವತ್ತೊಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯಲಿದೆ. இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தீனா ಇವತ್ತು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ உன் சரீரம் புஷ்டியா மாறிடும். ನಿನ್ನ ಶರೀರ ಪುಷ್ಟಿ உன் ಆಗುತ್ತದೆ. முகப்பார்வை அழகா மாறிடும். ಮುಖ ದೃಷ್ಟಿ இந்த ಅಂದವಾಗುತ್ತದೆ. உலக சந்தோஷம் வேண்டாம். ಲೋಕ ಸಂತೋಷವು உன்னை ಬೇಡ. அழைத்த அழைப்புக்கு இடம் கொடு. ನಿನ್ನ ಕರೆದ ಕರೆವಿಗೆ ಮುಖ್ಯ நீ அழைத்த அழைப்புக்கு இடம் கொடு. ನಿನ್ನ ಕರೆವಿಗೆ ಮುಖ್ಯ கர்த்தர் உன் மேல இறங்கி வருகிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿದು அந்த ಬರುತ್ತಾರೆ. மேக மகிமையில உன்னை நடத்த விரும்புகிறார். ನಡೆಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. இந்த உலக ஆசை வேண்டாம். ಲೋಕದ ಆಸೆ உலக ಬೇಡ. சிற்றின்மை வேண்டாம். ಲೋಕದ ಆಸೆ உனக்குள்ள இருக்க திறமையை வெளிக்கொண்டு வா. ಒಳಗಿನ ತಾಲಂತುಗಳು ಹೊರಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ. தகப்பனும் மகனும் ஒரே இடத்தில் நிற்பீர்கள். ತಂದೆ ಮಗನ ಒಂದೇ ಜಾಗದಲ್ಲಿ சம்பாதனை உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். ವರಮಾನ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. உங்களுக்கு கீழே அநேகர் இருப்பார்கள். ನಿಮ್ಮ ಕೆಳಗೆ ಅನೇಕ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ. தகப்பனும் மகனும் ஒரே இடத்தில் நிற்பீர்கள். ತಂದೆ ಮಗನ ಒಂದೇ ಜಾಗದಲ್ಲಿ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ. இடம் கொடு. ಜಾಗ இடம் ಕೊಡು. கொடு. ಜಾಗ ಕೊಡು. அன்று ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள். ಅವತ್ತು ಒಂದು ತಂದೆಗೆ அதுல ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು. 2ஆம் மகன் ஓடி போனான். ಅದು ಎರಡನೇ ಮಗನು ಓಡಿ ஆனா ಹೋದನು. திரும்பி வருவதற்கு முன்னே ತಿರುಗಿ ಬರೋಕೆ ಮುಂಚೆ மூத்த மகன் கூடயே இருந்தான். ದೊಡ್ಡ ಮಗನ ಜೊತೆಗೆ ಇದ್ದನು. 2ஆம் மகன் வந்தபோது ಎರಡನೇ ಮಗನು ಬಂದ ತಕ್ಷಣ அவன் மூத்த மகனுக்கு கோபம் எரிச்சல் வைராக்கியம். ದೊಡ್ಡ ಮಗನ ಕೋಪ ಉರಿ ಹೆಚ್ಚಾಯಿತು. அப்பாவின் சுதந்திரத்தை இழந்து ஓடிட்டான். ಸ್ವತಂತ್ರ ಕಳೆದುಕೊಂಡನು. ஆனா 2வது மகன் ಅದು ಎರಡನೇ ಮಗನು அவன் அப்பாவின் சுதந்திரத்தை பிடித்துக் கொண்டான். ಅಪ್ಪ ಸ್ವತಂತ್ರ இன்னைக்கு ಹಿಡಿದುಕೊಂಡನು. உனக்கு ஒரு சுதந்திரம் வருகிறது. ನಿನಗೆ ಸ್ವತಂತ್ರ என் ಬರುತ್ತದೆ. தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு சுதந்திரம். ನನ್ನ ದೇವರಿಂದ ಬರುವ உன் ಸ್ವತಂತ್ರವು. தகப்பனுக்கு ஒரு சுதந்திரம். ನನ್ನ ತಂದೆ ಬರುವ உனக்கு ಸ್ವತಂತ್ರವು. ரெட்டிப்பா கர்த்தர் வச்சுக்க சொல்றான். தேவன் இட்டிದ್ದೀನಿ நீ தான் சொல்லுகிறார். உலகத்தை நாடிக்கிட்டு இருக்கிற. நீ லோகம் உலக ನೋಡ್ತಾ சந்தோஷத்தை பார்க்கிற. ಸಂತೋಷವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದೀಯಾ. அந்த மகிமை உண்மையில் இறங்குது. ಆ ಮಹಿಮೆಯ ಮೇಲೆ ಇಳಿತಾ ಇದೆ. அந்த மகிமையை காத்துக்கோ. ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. அந்த மகிமையை காத்துக்கோ. ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. எஸ் எஸ் ரெகபத் மகிமை ರೆಹಬೋತ್ ಮಹಿಮೆ இந்த இடத்தில் வந்திருக்கு. ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. எஸ்
எஸ், வனாந்தரத்தில் இறங்கின அந்த மகிமை ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಬಂದಂತ ಮಹಿಮೆ இங்க இறங்கி கொண்டு இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಇಳಿತಾ ಇದೆ. மோசே மேல் மூடின அந்த மகிமை, ಮೋಸೆಯನ್ನು ಮುಚ್ಚಿದಂತ எலியா ಮಹಿಮೆ, மேல மூடின அந்த மகிமை ಎಲಿಯಾವನ್ನು ಮುಚ್ಚಿದಂತ ಮಹಿಮೆ இறங்கி கொண்டு இருக்கிறது. ಇಳಿತಾ ಇದೆ. சிறு பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். ಕೆಲವರು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ದೇವರು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. இருக்கிற இந்த மகனை பார்த்து சொல்லுகிறார், ಇಲ್ಲಿರುವ ಮಗನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் வயதுக்கு மீறி நடக்கிற, ನಿನಗೆ ವಯಸ್ಸು ಮೀರಿ உன் ನಡೆಯುತ್ತೀಯಾ, வயதுக்கு மீறி நடக்கிற, ನಿನ್ನ ವಯಸ್ಸಿಗೆ ಮೀರಿ ನಡೆಯುತ್ತೀಯಾ, வேதத்தை சுமக்க வேண்டியவன், ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ஆனா ಹೊತ್ತುಕೊಂಡಂತ ನೀನು உலகத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிற, ಲೋಕದ ಒಳಗೆ உன் ಹೋಗ್ತಾ தாயை ಇದ್ದೀಯಾ, நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிற, ನಿನ್ನ ತಾಯಿ உன் ನಂಬುತ್ತಾ தகப்பனை ಇದ್ದೀಯಾ, நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிற, ತಂದೆ உன்னை ನಂಬುತ್ತಾ சார்ந்தவங்களை ಇದ್ದೀಯಾ, நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிற, ಸೇರಿದವರು ನಂಬುತ್ತಾ எது ಇದ್ದೀಯಾ, உனக்கு முக்கியம்? ಯಾವುದು ಮುಖ್ಯವೋ? ஆமே, கர்த்தராகிய என்னுடைய பட்டயம் முக்கியமா? ಕರ್ತನಾಗಿ ನನ್ನ ಖಡ್ಗವು இந்த ಮುಖ್ಯವಾ? உலகத்தின் வழியா ஓடிக்கொண்டிருக்கிற மொபைல் அந்த கருவி உனக்கு முக்கியமா? ಲೋಕದಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇರೋ ಮೊಬೈಲ್ ಮುಖ್ಯವಾ ನಿನಗೆ? உன் ஞானத்தை எதுல பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? ಯಾವ್ದನ್ನ ಉಪಯೋಗ இந்த ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ? சின்ன வயசுல ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ஆமே, உனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்ன? ನಿನ್ನೊಳಗಿನ ವೈರಾಗ್ಯವೇನು? எல்லா இடத்துல அன்பு காட்ட வேண்டிய நீ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ கோபம் எரிச்சல் எதற்கு? ಕೋಪ ಉರಿ இதோ என் அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது, ನನ್ನ ಅಭಿಷೇಕ ನಿನ್ನ ಮೇಲೆ என் ಇದೆ. அபிஷேகத்தை நீ கொழுந்து விட்டு எழுப்பி எடுப்படி, ನನ್ನ ಅಭಿಷೇಕನ ಹಚ್ಚಿ ಉರಿಯುವಂತೆ ಮಾಡು. என் அபிஷேகத்துக்குள்ள போ. ನನ್ನ ಅಭಿಷೇಕ ಒಳಗೆ ಹೋಗು. நான் சாமுவேலோடு பேசின கர்த்தர், ನಾನು ಸಾಮೂಲೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ சிறு ಕರ್ತನು, வயதிலே உன்னோடு பேசின கர்த்தர், ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ ಜೊತೆಗೆ சிறு ಮಾತಾಡಿದ வயதிலே ಕರ್ತನು, என் அபிஷேகத்தை உன்மேல் ஊற்றினவா. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ ಅಭಿಷೇಕ ನಿನ್ನ ಮೇಲೆ ஆனா ಸುರಿಸಂತವರು. இன்றைக்கு நீ எந்த லைன்ல எந்த வழியில போய்கிட்டு இருக்க? ಇವತ್ತು ಯಾವ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ எது ಇದ್ದೀಯಾ? உனக்கு பெருமை? ಯಾವುದು ನಿನಗೆ ಹೆಮ್ಮೆ? யாருடைய சந்தோஷம் உனக்கு பெரியமை? ಯಾರ ಸಂತೋಷ ನಿನಗೆ ಹೆಮ್ಮೆ? இன்றைக்கு அதை தகர்த்து போடு. ಇವತ್ತು ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು. தகர்த்து போட்டா ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದರೆ உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நானே ನಿನ್ನೊಳಗಿರೋ ದೇವರ ಆತ್ಮ ನಾನೇ செயல்படுத்த விடுவேன். ಅದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. எழுந்திருப்போமா? ಎಲ್ಲರಾಗಿ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. தெய்வ கரத்தில் எழுந்திருப்போமா? ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. எஸ், இன்னும் 3 காரியங்கள் இருக்கிறது. ಇನ್ನು 3 ಕಾರ್ಯಗಳಿದೆ. நேரம் முடிவு அடைகிறது. ಸಮಯ ಮುಗಿದಿದೆ. உன் அரணை காத்துக்கொள், ನಿನ್ನ ದುರ್ಗವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. உன் அரணை காத்துக்கொள், ನಿನ್ನ ದುರ್ಗವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. அரணை காத்துக்கொள். ನಿನ್ನ ದುರ್ಗವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் அரணை காத்துக்கொள். ನಿನ್ನ ದುರ್ಗವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. எல்லாரும் வேதத்தை கையில் இடுங்க, ಎಲ್ಲರೂ ಸತ್ಯವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿರಿ. எல்லாரும் வேதத்தை கையிடுங்க. ಎಲ್ಲ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿರಿ. எரேமியா 51 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ಯೆರೆಮೀಯ 51ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. சீக்கிரமா எடுங்க. ಅತಿ ಬೇಗನೆ ತೆಗಿರಿ. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅವರು ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅದು ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅದು ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? எடுங்கள், வேதத்தை எடுத்து விட்டீர்களா? ಸತ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ? ஆமே, எரேமியா 51 அதிகாரம் ಯೆರೆಮೀಯ 51ನೇ ಅಧ್ಯಾಯವು 20 23 வரை 20-23 ತನಕ உங்கள் நாவிலிருந்து சத்தத்தை உயர்த்தி படியுங்கள். ನಾಲ್ಕಿನ ಶಬ್ದವಾಗಿ ಎತ್ತಿ அவர்களுடைய பாஷையில படியுங்கள், ಅವರವರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅವರವರು ಓದಿ. அவருடைய பாஷையில படியுங்கள். ಅವರವರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅವರವರು நீ ಓದಿ. எனக்கு தண்டாயுதம். படிங்க, எல்லாரும் படிங்க, சத்தத்தை உயர்த்தி படிங்க. ஆமே, சத்தத்தை உயர்த்தி படிக்கணும். ஆமென். உன்னை கொண்டு குதிரையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னியும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவுகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். கரத்தை உயர்த்தி சொல்லு, என்னை கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நொறுக்கிப்படும்படி என்னை எழுப்பிவிட்டார். எஸ் எஸ் சொல்லு. எஸ், பெற்றவர்களே, ಎತ್ತಿದವರೇ, உங்க பிள்ளைகளை சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿರಿ, என் பிள்ளைகளை கொண்டு, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು என் ಇಟ್ಟು, பிள்ளைகளை கொண்டு, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಇಟ್ಟು, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ என் ಆಶೀರ್ವಾದ குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ எழும்புகிற அனைத்தையும் ಬರುವಂತ ಎಲ್ಲವನ್ನು கர்த்தர் நொறுக்கி போடுவார். ದೇವರು ಹೊಡೆದು ಹಾಕುತ್ತಾರೆ, கர்த்தர் நொறுக்கி போடுவார். ಹೊಡೆದು ಬಿಡ್ತಾರೆ, சொல்லுங்க, நொறுக்கி போடுவார். ಹೊಡೆದು ಬಿಡ್ತಾರೆ. என் பிள்ளைகளை கொண்டு ನನ್ನ அதை ಮಕ್ಕಳನ್ನು வல்லமை வெளிப்படுத்துவார். ನನ್ನ ಜೀವಿತ அதை ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ, வல்லமையை வெளிப்படுத்துவார். ಸ್ಥಿತಿನ என் ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. பிள்ளையை கொண்டு ನನ್ನ பேரை ಮಕ್ಕಳನ್ನು சொல்லுங்க. ஆமே, ஜெனிட்டாவை கொண்டு, டேவிட்டை கொண்டு, ஆமே, ஜெரோமியாவை கொண்டு, உங்க பிள்ளைகளை கொண்டு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க பேரை சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க பேரை சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் பிள்ளையை கொண்டு பேரை சொல்லு. பக்கத்துல கேட்கட்டும், சொல்லுங்க.
ಮಕ್ಕಳ சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஒருவேளை திருமணத்துக்காக காத்திருக்காங்களா? ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರಾ? அந்த பிள்ளையை கொண்டு ಆ ಮಕ್ಕಳ ஆமென். கர்ப்பத்துல ஒருவேளை இருக்கிறதா? ಗರ್ಭದಲ್ಲಿ ಇದೆಯಾ? கர்ப்பத்து மேல கை வைத்து சொல்லு. ಕರವೇ ஆமென். ಕೇಳು. கர்ப்பம் உருவாகலையா? கர்ப்பம் உண்டாகலையா? கர்த்தர் இன்னைக்கு உருவாக்கிடுவாரு. ದೇವರು ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. கர்ப்பத்து மேல கை வை. ಗರ್ಭ ಮೇಲೆ ಕೈ குழந்தை ಇಡು. இல்லாத பிள்ளைகளே ಮಕ್ಕಳಿದ್ದವರೇ வயிற்று மேல கை வைத்து சொல்லு. ಹೊಟ್ಟೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು இன்னைக்கு ಹೇಳು. பிறக்க போகிற பிள்ளையை கொண்டு ಹುಟ್ಟುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು இந்த ಇಟ್ಟು உலகத்தின் இருளை நொறுக்கி போடுவா. ಲೋಕದ ಕತ್ತಲೆಯನ್ನು ದೇವರು நொறுக்கி போடுவா. நொறுக்கி போடுவா. ಹೊರತು ಬಿಡುತ್ತಾರೆ. சொல்லு. ಆಮೆನ್. ஈமா சந்தரண்டமா துரிபியாக்கமா. கர்த்தருடைய வார்த்தையை அசால்ட்டா நினைக்காது. ದೇವರ ಮಾತು ಅಜಾಗದಾಗಿ ಎಣಿಸಬೇಡ. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ಪ್ರವಾದಿ ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த வார்த்தை கொண்டு இந்த வாரம் ஃபுல்லா நீங்க விண்ணப்பம் செய்யுங்க. ಈ ಮಾತನ್ನು ವಾರ ಪೂರ್ತಿ இந்த ವಿಜ್ಞಾಪನೆ அத்தியாயத்தை ಮಾಡಿ. சொல்லி சொல்லி விண்ணப்பம் ಈ செய்யுங்க. ಅಧ್ಯಾಯವನ್ನು ಹೇಳಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி விண்ணப்பம் செய்யுங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ உன் ಹೇಳಿ குடும்பத்துக்கு ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. எதிராக, ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆ உன் ವಿರೋಧವಾಗಿ, கணவனுக்கு எதிராக, ನಿನ್ನ ಗಂಡನಿಗೆ உன் மனைவிக்கு ವಿರೋಧವಾಗಿ, எதிராக, ನಿನ್ನ உன் ಹೆಂಡತಿಗೆ பிள்ளைகளுக்கு எதிராக, ವಿರೋಧವಾಗಿ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ உங்க ವಿರೋಧವಾಗಿ, பலத்துக்கு எதிராக, ನಿಮ್ಮ ಬಲಕ್ಕೆ உங்க ವಿರೋಧವಾಗಿ, ஆசீர்வாதத்துக்கு எதிராக, ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ உங்க ವಿರೋಧವಾಗಿ, சந்தோஷத்துக்கு எதிராக, ನಿಮ್ಮ ಸಂತೋಷಕ್ಕೆ உங்க ವಿರೋಧವಾಗಿ, கர்த்தருடைய மகிமைக்கு எதிராக ದೇವರ ಮಹಿಮೆಗೆ நிக்கிற ವಿರೋಧವಾಗಿ, சாத்தானின் சதி திட்டத்தை ಶೈತಾನ ಆಲೋಚನೆಗಳನ್ನು சிதறி அடிக்கிறவன நீங்க ಸೆದರಿಸಿಕೊಳ್ಳುವವನನ್ನು முறியடிக்க முடியும். ನೀವು ಜಯಿಸಕ್ಕಾಗುತ್ತದೆ. நீங்க நொறுக்கப்படுவீங்க. ನೀವು ಪುಡಿಯಾಗಕ್ಕಾಗುತ್ತದೆ. நீங்க நொறுக்கப்படுவீங்க. ನೀವು ಹೊಡೆದು ಬಿಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. எஸ் ஆமென். ஊழியக்காரருடைய மனைவி, ಸೇವಕರ ஊழியக்காரருடைய பிள்ளைங்க முன்னால வாங்க. ಸೇವಕರ ಮಕ್ಕಳ ಹೆಂಡತಿ எல்லாம் கரை உயர்த்தி ಎಲ್ಲ ಕರವೇ அவங்கள பார்த்து சொல்லுங்க. ಅವರನ್ನು ನೋಡಿ அவங்கள ಹೇಳಿ. பார்த்து சொல்லுங்க. ಅವ್ರನ್ನ ನೋಡಿ உங்களை ಹೇಳಿ. கொண்டு ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು உங்களை கொண்டு ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ದೇವರಿಂದ ಮಾತು எல்லாரும் ನೆರವೇರುತ್ತದೆ. கரை உயர்த்தி ಎಲ್ಲ ಕರವನ್ನು எல்லாம் கரை உயர்த்தி சொல்லுங்க. ಕರವು ಏರ್ತಿ இந்த ಹೇಳಿರಿ. பிள்ளைங்க, ஊழியக்காரருடைய பிள்ளைங்க எங்க? ಸೇವಕರ ಮಕ್ಕಳೆಲ್ಲಿ இங்க நிப்பாட்டுங்க. ಇಲ್ಲಿ கர்த்தருடைய ನಿಲ್ಲಿಸಿ. சமூகத்துல. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆமென். ஆமென். நிறுத்தி எல்லாரும் கரை உயர்த்தி சொல்லுங்க. ಎಲ್ಲ ನಿಲ್ಲಿಸಿ, ಕರವು எங்க ನಿಲ್ಲಿಸಿ. ஊழியக்காரை கொண்டு, ನಮ್ಮ எங்க ಸೇವಕರನ್ನು ஊழியக்கார அம்மாவை கொண்டு, நம்ம சாயை எங்க ஆமென் ஊழியக்காரருடைய பிள்ளைகளை கொண்டு ಸೇವಕರ ಮಕ್ಕಳನ್ನು கர்த்தர் ಇಟ್ಟು. சொன்ன வார்த்தை நிறைவேறும். ದೇವರಿಂದ ಮಾತು கர்த்தர் சொன்ன ನೆರವೇರುತ್ತದೆ. வார்த்தை நிறைவேறும். ದೇವರಿಂದ ಮಾತು ನೆರವೇರುತ್ತದೆ. சொல்லுங்க சொல்லுங்க. ஏறிரி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சத்தத்தை ஏறிரி. ரேவோ ரஹமா சந்தோடா லதரே ஹே 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 ரே ஹே ரே 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 ரேகபத் மகிமை. ஓ காதேஸ் வனாந்திரத்தை அதர செய்த மகிமை. ரே ரே ரேகபத் சந்தோடா mighty power. Hallelujah. Yes. Hallelujah. சிதறி அடிக்கிறவருடைய மகிமை வந்துருச்சு. ಚೇತರಿಸಿ ಪಡುವನ ಮಹಿಮೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. சாத்தான் அல்ல, ಶೈತಾನ ಅಲ್ಲ, கர்த்தரின் மகிமை ಕರ್ತನ ಮಹಿಮೆ உங்க மேல இறங்கி இருக்கு. ಮೇಲೆ ಇದ್ದಿದೆ. ரெட்டிப்பா இறங்கி இருக்கு. ಎರಡರಷ್ಟು. ரெட்டிப்பா வந்திருக்கிறோம். ಎರಡರಷ್ಟು. ரெட்டிப்பா வந்திருக்கிறோம். ಎರಡರಷ್ಟು. உன்னை கொண்டு அழிப்பா, உன்னை கொண்டு விடுவிப்பா. ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. எஸ் கர்த்தரின் நாமம் ದೇವರ ನಾಮವು துருக பட்டயமும் ಅದು ಗುಡ್ಗಿಂದ ಖಡ್ಗವಾಗಿದೆ. மகிமை இறங்கி இருக்கு. ಇಲ್ಲಿ ಇಲ್ದಿದೆ. சில வாலிப பிள்ளைகளை ಕೆಲವೊಂದು ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು கர்த்தர் எழுப்புகிறார். ದೇವರು ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. வாலிப பிள்ளையே, ಯವನಸ್ಥ ಮಗುವೆ, நீ சைலண்டா நின்றிருந்தா ನೀನು ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿದ್ದರೆ உன் மகிமை உனக்கு வராது. ನಿನ್ನ ಮಹಿಮೆ ನಿನಗೆ நீ ಬರುವುದಿಲ್ಲ. வாயை திறந்தா ನಿನ್ನ ಬಾಯಿ ತೆಗೆದರೆ கர்த்தர் உனக்குள்ள மகிமை வருவா. ದೇವರು ನಿನ್ನೊಳಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿ நீ ಬರುತ್ತಾರೆ. ஏதோ ஒரு வேடிக்கை பொருளாக ನೀನು ಒಂದು வேಡಿಕೆ ವಸ್ತುವಾಗಿ நீ அப்படியே நிப்பாயானா ನಿಲ್ಲುವುದಾದರೆ நான் சொல்வதற்கல்ல. ನಾನು ಹೇಳುವುದಕ್ಕಲ್ಲ. இன்னும் பல வருஷமானாலும் ಇನ್ನು ಹಲವು ವರ್ಷವಾದರೂ ஆசீர்வாதத்தை அந்த இடத்துக்கு நீ போக முடியாது. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದ ಜಾಗಕ್ಕೆ வரும் ಹೋಗಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. போகும் வரும் போகுமா தான் இருக்கும். ನೀನು ಹೋಗುವುದು ಬರುವುದಾಗಿ முழு ಇರುತ್ತೀಯ. அங்கீகாரத்தை பார்க்க முடியாது. ಸಂಪೂರ್ಣ ಅಂಗೀಕಾರವನ್ನು ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. கர்த்தர் உங்க மேல் வந்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ சிதறி அடிக்கிற உன் முகத்துக்கு முன்பாக ಚತುರಿಸಲ್ಪಡುವವನ ಮುಖಕ್ಕೆ ಮುಂಚೆ வருகிறார். ಆತನು ಬರುತ್ತಾರೆ. உன்னை பரிசுத்தமா காத்துக்கொள். ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. அப்படி பரிசுத்தமா காத்துக்கொண்டா ಹಾಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡರೆ அரணுக்குள்ளே, ನಿನ್ನ ದುರ್ಗ ಒಳಗೆ, கிறிஸ்து என்கிற அரணுக்குள்ளே ಕ್ರಿಸ್ತನೆಂಬ ದುರ್ಗ ಒಳಗೆ அவர் உன்னை பரிசுத்தமா காத்துக்கொள். ಆತನ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மீதியானது அடுத்த நாட்களிலே சந்திப்போம். ಮಿಕ್ಕಿದ ಬರುವ ವಾರಗಳಲ್ಲಿ ನೋಡೋಣ. ஆண்டவர் உங்களுக்கு மேன்மை தருவார். ದೇವರು ನಿಮಗೆ ಮೇನ್ಮೆಯನ್ನು ಕೊಡಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya.